ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம் தேவனிடத்தில் ஒரு வித்தியாசமான ரகசியங்களை நாம் கேட்டு பெற்று தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். தேவன் ஒவ்வொரு இருதயங்களையும் ஆராய்ந்து பார்க்கிறது. தாவீது சங்கீதம் 110 வாசிக்கிற பொழுது அதில் சொல்லுகிறான், The Lord, தேவனாகிய கர்த்தர். அதற்கு ஒரு பெரிய அர்த்தத்தை நம்ம பார்க்கிறோம் அங்கே. I will praise the Lord with all my whole heart in the assembly. 111 பார்க்கிறோம். தேவனுடைய சபையிலே நான் அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில சங்கீதக்காரன் எப்பொழுதுமே அவன் விரும்புகிற ஒரு காரியம் தேவனை துதிப்பது, அவரை கீர்த்தனம் பண்ணுவது. இந்த எத்தனை பேருடைய வாழ்க்கையில ஒரு வெற்றி அடைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த வெற்றிக்கு ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? இடைவிடாமல் தேவனை ஆராதிக்கிறவர்கள், இடைவிடாமல் தேவனை துதிக்கிறவர்கள், எந்த சூழ்நிலையிலும் தேவனை துதிக்கிறவர்கள். இன்றைக்கு அதுதான் கடைசி காலத்தினுடைய வழியாய் எனக்கு தோன்றுகிறது. அப்போ 110 பார்க்கும் பொழுது அது ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு ரகசியத்தை தாவீது உள்வைத்திருக்கிறார். வெள்ளிக்கிழமையும் சரி, சனிக்கிழமை நேற்றும் சரி, ஒரே ஒரு வசனத்தை எடுத்துதான் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அது முடியல. Psalms 110 verses 1. My Lord, my Lord. இப்ப இங்க பாருங்க, ஒரு வசனத்தை எப்படி 1 முதல் 7 வரை தாவீது எவ்வளவு சுருக்கமாய் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று பார்த்தால், this psalm is considered by Jews and Christians alike to be a Masonic, and this interpretation is confirmed by Jesus' own use of it to prove his deity. According to Luke chapter 20 verses 42. லூக்கா 20ஆம் அதிகாரம் 42 சொல்லப்படுகிறதான ஒரு வார்த்தை. அதற்கு அடுத்த வார்த்தை அவன் சொல்லுகிறான், My Lord, my Lord, என் தேவனே. இது யார் சொல்ல முடியும்? என்னுடையது என்று ஒரு பொருளை எப்படி சொல்ல முடியும்? என்னுடையவர்கள் என்று எப்படி சொல்ல முடியும்? Must be some relationship with that. That must be some the close association with them. அவர்களோடு ஒரு நெருங்கிய ஒரு ஐக்கியமோ ஒரு உறவோ இல்லை என்றால் என்னுடையது என்னுடையவர்கள் என்று சொல்லவே முடியாது. ஆனா தாவீதுடைய வாழ்க்கையில தாவீது நேற்று பிரசங்கத்தை உங்களோடு கூட சில வரிகள் பகிர்ந்து கொண்டதால் உங்களுக்கு தெரியும். தாவீதின் குமாரன் இயேசு தாவீதின் வம்சத்திலே வந்தவர் என்று பார்க்கிறோம். தாவீதுக்கு முன்னாக நாம் பார்க்கும் பொழுது இயேசுடைய வம்சாவளி என்னென்று பார்க்கும் பொழுது யார் அவர்? ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும், யாக்கோபுடைய வம்சம் தான் இயேசு. ஏசாவுடைய வம்சம் ஏரோது என்று பலமுறை நான் உங்களுக்கு வேதத்தின் மூலமாய் சொல்லியிருக்கிறேன். யாக்கோபு என்று சொல்லுகிற பொழுது யாக்கோபுடைய சந்ததி, தாவீதுடைய சந்ததி. அப்போ ancestors, forefather. தாவீது தேவனாகிய கர்த்தரை அவன் அழைக்கிறது தேவன் என்று அழைத்தாலும் சரி, அல்லது இங்கே தாவீது இயேசு கிறிஸ்துவை என் தேவன் என்று சொல்லுகிற பொழுது அதை குறித்து அநேக வேத ஆராய்ச்சியாளர்கள், Bible scholars, research and point out he never pronounced that word in his flesh, but he pronounced this word by spirit. அவன் ஆவியினாலே இந்த வார்த்தைகளை உணர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆவியினால் உணர்த்துகிறதை நம்ம பார்க்கிறோம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆவி எப்படியாக செயல்படுகிறது என்று சொன்னால்
அது மாம்சத்தை வேரோடு அழித்து முழுமையாக கிறிஸ்துவுக்கென்று ஆவிக்குட்பட்டவர்களாய் இது நம்மை மாற்றுகிறபடினாலே தாவீது தன்னுடைய ஆவியிலே சொல்லுகிறான், என் தேவனே நீர், என் தேவனே என் கர்த்தாவே, நீர் என் வலது பாரிசத்திலே வந்துடும், என் சத்துருக்கள் என் பாதப்படியிலே வந்து விழும் மட்டும் நீர் என் வலது பாரிசத்திலே இரும் என்று சொல்லுகிறான். இதை பல 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 சுவிசேஷங்களும் அதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. நாம் அதை கடந்த நாட்கள் எல்லாம் விவரமாய் தியானித்துக் கொண்டிருந்தோம். ஆனால் இந்த தேவன் என்கிற வார்த்தை என்னுடைய தேவன் என்று சொல்லுகிற பொழுது, he pronounced my Lord, that is Lord of the universe, that is called Yahweh. Told David's Lord Adonai the Messiah. எழுதி கொள்ளுங்க. அதாவது ஏதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த தாவீதுடைய வாழ்க்கையில தாவீது தேவனை கர்த்தாவே என்று கூப்பிடுகிற பொழுது அதற்குள் இருக்கிறதான ரகசியங்கள். இன்னைக்கு சபை ஆராதனை வந்திருக்கிற நீ இது முடிந்து போகும்போது நீ சொல்லணும், என் தேவன் என் சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறார், என் தேவன் என் மன வருத்தத்தை அறிந்திருக்கிறார், என் தேவன் என் மன விருப்பங்களை அறிந்திருக்கிறார், என் தேவன் என் சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறார். நீங்க சொல்லணும். அந்த என் தேவன் என்று சொல்லுகிறதான அந்த வார்த்தை, என் தேவன் அப்படிங்கும்போது உங்களுக்குள்ள தேவனுக்கும் உங்களுக்கும் நடுவில் ஒரு பெரிய உறவை அவர் ஏற்படுத்துகிறார். அந்த தேவன் யார்? அவர் ராஜாதி ராஜா. அந்த ராஜாதி ராஜா யார்? ஹை பிரீஸ்ட். அவரால் என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். அவர் பிசாசை தன் காலின் கீழ் நசுக்கினதினால்தான் தாவீது சொல்றான், நீர் என் வலது பாரிசத்தில் இரும், அப்பொழுது நானும் என் சத்துருக்களை என் பாதப்படியிலே போட்டு நசுக்குவேன். பிரைஸ் தி லார்ட். அப்ப இன்னைக்கு தேவனுடைய சமூகத்திலே நாம் கேட்கிறதான ஒரு காரியம், இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்கிறார். எதற்காக இந்த காரியம் செய்ய வேண்டுமா? டு ரிஜாய்ஸ். நாம் மகிழ்ந்து களி கூற வேண்டும். எத்தனை நாட்களுக்கு சத்துருக்கள் நம்மை மேற்கொள்ளுவார்கள்? இன்னைக்கு என்ன வசனத்தை வாசித்தோம்? கேரளத்துல சங்கீதம் 103 என்ன வாசித்தோம்? ஒரு தகப்பன் தன் பிள்ளையை நேசிப்பது போல நான் உங்களை நேசிப்பேன். தகப்பன் ஒரு பிள்ளையை நேசிப்பது போல. அப்போ யோசிச்சு பாருங்க, நல்ல கவனிங்க. ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை எப்படி நேசிப்பார்? அப்படி கிறிஸ்து நம்மை நேசிக்கிறார். கிறிஸ்து சபையை நேசிக்கிறார். சபை யாரு? சபை யாரு? மணவாட்டி. ஒரு சபையை கிறிஸ்து நேசிக்கிறார் என்றால் கிறிஸ்து யாரு? மணவாளன். சபை யாரு? மணவாட்டி. இப்ப நல்லா கவனிங்க. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை நேசிப்பது போல மணவாளன் ஆகிய கிறிஸ்து மணவாட்டி ஆகிய சபையை நேசிக்கிறார் என்று சொன்னால், இந்த காரியத்தை if you granted in flesh you cannot flourish. If you take this word as a spirit, you can implement it. He is my father, he is my mother, but also he is my bride and bridegroom. சபையும் மணவாளன். அந்த ரகசியத்தை தான் இன்னைக்கு சபையிலே விளங்க விளக்கி சொல்வதற்கு பல பல பாடுகள் பட்டு கொண்டிருக்கிறார் ஜனங்கள். இது எப்படி சொல்றது? ஆண்கள் கூட்டம் பெண்கள் கூட்டம் இருக்கிறது. இவங்க எல்லாத்தையும் மனவாட்டியா கன்வெர்ட் பண்ணி இந்த ரட்சிப்பை அறிவிக்க வேண்டும் என்றால் இது இட் இஸ் பாசிபிள் இன் தி சைட் ஆஃப் காட் என்று பார்க்கிற பொழுது இதுதான் அவர் சொல்லுகிறார். அடுத்த காரியம் என்ன சொல்றாரு? the words is a unique word which only refers an inspired prophetic utterance, the footstool. Joshua 10 verses 24 and 25. Book of Joshua chapter 10, யோசுவா 10ஆம் அதிகாரம் 24 25 நாம் வாசித்து பார்ப்போமானால் அங்கே பார்க்கிறோம். அவர்களை யோசுவாவினிடத்திற்கு கொண்டு வந்தார்கள். தன்னோடு வந்த யுத்த மனுஷரின் அதிபதிகளை எல்லாம்
நோக்கி நீங்கள் கிட்டே வந்து இந்த ராஜாக்களுடைய கழுத்துகள் மேல் வையுங்கள் என்று சொன்னார். பாருங்க. So it was when they brought up these kings to Joshua that Joshua called for all the men of Israel and said to the captains of the men of war who went with him, came near, put your feet on this on the neck of these kings, and they drew near and put their feet on their necks. Then Joshua said to them, do not be afraid, nor be dismayed. Be strong and with courage, for thus the Lord will do all your enemies against whom you fight. உன்னோடு யுத்தம் பண்ணுகிற எல்லா மனுஷர்கள் கழுத்தின் மேலும் உன் கால்களை நீ வைப்பாய். ஆமென். Praise the Lord. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில உன்னோடு யுத்தம் பண்ணுகிற மனுஷர்கள் யார்? உன்னோடு யுத்தம் பண்ற மனுஷங்க யாரு? உனக்காக யுத்தம் பண்ற தேவன் யார்? Praise the Lord. யோசுவா சொல்றான், இதுதான் வரக்கூடிய நாட்களிலே நடக்க போகிறது, சம்பவிக்க போகிற காரியங்கள். ஒருவேளை கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு வேண்டுமானாலும் ஒரு குறைந்த சதவீதத்தில் இருக்கலாம், ஒரு நல்ல ஒரு பெரிய மெச்சாரிட்டியா இல்லாம இருக்கலாம், ஒரு சப்போர்ட் இல்லாம இருக்கலாம், தனிமையா இருக்கலாம். ஆனால் நாம் சிறு பயப்படாதே சிறு மந்தையே கர்த்தர் காக்க உன்னோடு இருக்கிறார். Praise the Lord. என்னோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு பாருங்க, ராஜாக்களை நம்புவதை பார்க்கிறோம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பது நலம் என்று பார்க்கிறோம். அப்ப இங்கே ஆவிக்குரிய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது strength and courage for to face our enemies. இந்த நாளில் பார்க்கிறோம், நீங்கள் ஜெயிக்க போகிறீர்கள். இந்த நாளில் என்ன கொடுக்க போகிறார்? கிறிஸ்து தம்முடைய சரீரத்தையும் தம்முடைய ரத்தத்தையும் உங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறதுனாலே இந்த ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையில மிகுந்த ஒரு நம்பிக்கையும் ஒரு தைரியத்தையும் கொடுக்க போகிறது. ஏன்னு சொன்னா யோசுவா சொல்லுகிறான், இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் கூடி வர செய்யுங்க, ராஜாக்களை எல்லாம் கூடி வர செய்யுங்க, இவர்கள் கழுத்தின் மேல் உங்கள் கால்களை வைங்க, இந்த காரியம் நடக்க போகிறது. இனிமேல் நீங்கள் இவர்களுக்கு பயப்பட வேண்டாம். எந்த மனுஷர்கள் இதுவரை உங்களை பயமுறுத்தி கொண்டிருந்தார்களோ அந்த ஜனங்களுக்கு நீங்கள் இனி பயப்பட வேண்டாம். அவர்கள் கழுத்தின் மேல் உன் கால்களை வைக்க போகிறீர்கள். நீங்கள் கர்த்தராலே கைவிடப்படுவதில்லை. ஆனால் இந்த வார்த்தையை சொல்லிட்டு இது யாருக்காக சொல்றாருன்னு பார்க்க வேண்டும். தாவீது சொல்றான், என் தேவன். ஆமென். திரும்ப என்ன சொல்றாரு? தாவீது என்ன சொல்றாரு? மை லார்ட், மை லார்ட். அப்ப இந்த ஒரு வார்த்தை தான் உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறது. ஆமென். ஆமென். The Lord said to my Lord, sit at my right hand till make your enemies your footstool. அப்போ இந்த ஒரு வார்த்தை எப்படிப்பட்ட கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில இது தொடர்ந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. இதை இன்னும் கொஞ்சம் ஆழமாய் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் வாசித்து பாருங்கள். எபேசியர் முதல் அதிகாரம் 22 வாசித்து பாருங்க. எபேசியர் முதல் அதிகாரம் 22 வசனம். And he put all things under his feet and gave him to be head over all things to the church, which is his body, the fullness of him who fills all in all. Praise the Lord. Hallelujah. தேவன் எப்படிப்பட்ட தேவனா இருக்கிறார் நமக்கு சொல்லுங்க, சொல்லி பாருங்க, வாசிங்க. எல்லாவற்றையும் எபேசியர் 1:22-23. எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். ஒரு சபை என்று சொன்னால் எப்படி இருக்கணும்?
தலையா இருக்கணும், தலை நிமிர்ந்து இருக்கணும். அப்பதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. எப்ப நம்ம தலை தூங்கும் கீழே, when we put our head down, சொல்லி பார்க்கலாம், when we hide ourselves, எப்ப நம்மை நாம் மறைத்து கொள்வோம், சொல்லி பாருங்க. நீங்க ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு சத்துருவம் இல்லை, ஒரு தடுமாற்றமும் இல்லை அப்படின்னா நம்ம தலை நிமிர்ந்து நடப்போம். ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா என்ன செய்வோம்? தலை குனிந்து நிற்போம். ஆனா எபேசியர் 1:22 சொல்றாரு, தலை உயர்த்தப்பட வேண்டும் என்பதுதான் கிறிஸ்து தன் ஜீவனை கொடுத்து உன்னையும் என்னையும் காப்பாற்றினதனுடைய நோக்கம். அதுதான். திரும்பி வாசிங்க, எபேசியர் 1:22 வாசிங்க, 22, 23 தமிழ வாசிங்க. எல்லாவற்றையும் அவருடைய பாருங்க, எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபை அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தள்ளினார். இந்த சபைக்கு யாரு தலை அப்படின்னா கிறிஸ்துங்கிற ஒரு வார்த்தை சந்தேகம் இல்லாம எல்லாருக்கும் வரும். ஆமாவா இல்லையா? இந்த சபைக்கு யாருங்க தலை அப்படின்னா பாஸ்டர் பேர் சொல்லவே மாட்டாங்க. இந்த சபைக்கு அநேக சபைகளுக்கு பாஸ்டர் பேர் வச்சிருக்கிறாங்க. அது தவறான ஒரு காரியம். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. அப்ப இந்த சரீரத்துக்கு என்னெல்லாம் மேன்மை இருக்கு பாருங்க. எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்திங்கும் போது அவருக்கு மேல எதுவுமே இந்த உலகத்தில். Nothing is above him, all under him. ஆமென். உங்கள் வாழ்க்கையில என்னென்ன எல்லாம் வேணுமோ அதெல்லாம் எங்க இருக்கு? அவருடைய பாதத்தின் கீழே. அதுதான் சொல்றாரு. எப்படி ஒரு மனுஷன் பெற்றுக் கொள்ளுகிறான் அவைகளை எல்லாம் என்று சொன்னால், நல்லா கவனிங்க, பாதத்துக்கு கீழே இருக்குன்னா பாதத்துக்கு கீழே இருக்கிறது எடுக்கணும்னு நினைச்சீங்க. இப்ப இயேசுவின் வஸ்திரத்தின் தொங்கல், வஸ்திரத்தின் உருமால்களை அல்ல, தலப்பாக அல்ல, கழுத்துல போட்டுக்கிற சால்வை அல்ல, அப்படி வஸ்திரத்தின் தொங்கல் என்ன அர்த்தம்? வஸ்திர தொங்கல் எங்க இருக்கும் சொல்லுங்க? இயேசு அங்கி போட்டிருந்தார். அந்த அங்கியோட தொங்கல் எங்க மூடிட்டு இருக்கும்? தரையில. இப்ப எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தின பொழுது 12 வருடமாய் பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரீ, அவளுக்கு ரகசியம் தெரியும். என்ன ரகசியம் தெரியும் தெரியுமா? இந்த சுகமளிக்கிற வல்லமை அவன் பாதத்துக்கு கீழே இருக்கு. Below the feet of Christ. அவளை என்ன செய்கிறாள்? இயேசு கிட்ட பேசினா, நேரடியா பேசினா ஒண்ணும் நடக்காது. இது எல்லாமே அவள் பாதத்துக்கு கீழே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவள் பாதத்தின் அருகே சென்று வஸ்திரத்தின் தொங்கலை தொடுகிறாள் என்று சொன்னாள். இன்னைக்கு எல்லாத்தையும் அவர் கீழ்ப்படுத்தி வைத்திருக்கு. சொல்றாரு, பெருமை, அதாவது பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். அப்படின்னா ஏன் தாழ்மை அப்படிங்கிறது புரிந்து கொள்ள வேண்டும். ஜனங்க ஏன் முகமுகமா ஆதி சபையில விழுந்தாங்கிறதுக்கு ரொம்ப பேருக்கு ரகசியம் தெரியாது. ஆனா எபேசியர் 1:22 தான் ரகசியம். நாம் தரை மட்டுமாக பணிந்து குனிந்து அவருக்கு ஆராதனை செய்கிற பொழுது, அவரை ஆராதிக்கிற பொழுது, அவர் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தினதினாலே அங்கிருந்து நம்ம எளிதில் எல்லாவற்றையும் எடுக்க முடியும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அப்ப இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய ஒரு சுதந்திரம் எங்கே இருக்கிறது? என் விடுதலை எங்கே இருக்கிறது? என்னுடைய சுகமாக்குதல் எங்கே இருக்கிறது என்று சொன்னால், அவர் எல்லாவற்றையும் பாதத்துக்கு கீழ்ப்படுத்தி கீழே கொண்டு வந்துட்டார். அவர் பாதத்துக்கு கீழே வந்துருச்சு. எல்லாம் அண்டர் தி ஃபுட் ஸ்டூல். பிரைஸ் தி லார்ட். எல்லாருடைய பாதத்துக்கு கீழே கொண்டு வந்துட்டார். எல்லாத்தையும் வச்சுட்டார். இங்க வச்சுட்டு அந்த மேல நிக்கிறார். சரி, இப்போ என்ன செய்யறாரு தெரியுமா? அடுத்த ஒரு வசனத்தை பாருங்க. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வேற எதனா சொல்லியிருக்கலாம்ல, அவர் எதையாவது சொல்லியிருக்கலாம்ல, பூமியின் கடையாந்தரங்களில் எதையாவது ஒரு அடையாளத்தை சொல்லியிருக்கலாம். அவர் சொல்றாரு சரீரமாகிய சபை. இப்ப நீங்களும் நானும் யாரு? சரி, கீழ்படுத்தி வச்சிருக்கிறாரு. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவராகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார். ஆமென்.
அப்ப இங்க பாருங்க, அதனுடைய ரகசியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. சங்கீதம் 8:6 8:6. சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். The Lord said to my Lord, sit at my right hand till all your enemies your footstool. Victory in the fullness of the Holy Spirit. The Holy Spirit fullness. பரிசுத்த ஆவியிலே ஒரு குடும்பம் அல்லது ஒரு மனிதன் அவன் ஜெயிக்கிறவனாய் மாறுகிறான். பரிசுத்த ஆவியின் நிறைவினாலே ஜெபிக்கிற பொழுது அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறார். Praise the Lord. அப்படி எல்லாத்தையும் அவர் பாதத்தின் கீழ் கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் இதுதான். ஆனா நாம என்ன செய்யறோம், பல நேரங்கள் என்ன செய்யறோம், அந்த கிறிஸ்துவை நாம சரியா புரிந்து கொள்ளாததினாலே, அந்த கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்ளாததினாலே பல நேரங்கள் என்ன நினைக்கிறோம், நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். கர்த்தர் சொல்றாரு, சரீரமாகிய சபைக்கு தம்மை தலையாக்கிறது. கிறிஸ்து சபைக்கு தலை என்று சொன்னால் நீங்களும் நானும் யாரு? அவருடைய சரீரம், அவருடைய சரீரமாக இருக்கிறோம். அப்போ பாதத்திற்கு கீழ் கொண்டு வருகிறார் என்று சொன்னால், கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாய் இருக்கும் என்று தாவீது சொல்லுகிற பொழுது, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில காணப்படுகிறதான காரியம் என்ன? நீ கூட சில காரியங்களை கர்த்தர் தீர்க்கு தரிசனமாய் கூட எனக்கு தேவன் உணர்த்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு தடுமாற்றத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் தேவனுடைய திட்டமும் அவருடைய தீர்மானமும் என்ன தெரியுமா? இன்றைக்கு அவர் விரும்புகிற ஒரு காரியம் ஒன்னே ஒண்ணுதான். நீ என் தேவன் என்று சொல்லல, நீ தேவன் என்று சொல்லுகிறாய். தேவன் என்று சொன்னால் it's a common word. My God, God belongs to you. தேவன் என்று சொன்னால் அவர் எல்லாருக்கும் தேவன். பட் மை காட் அப்படின்னா அவர் என் தேவன், எனக்கு சொந்தமானவர், எனக்கு மாத்திரம். இது நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். எந்த சூழ்நிலையிலும் யாருக்கும் என் தேவனை விட்டு கொடுக்க மாட்டேன். இது எனக்கு உரியவர், என்னுடையவர், என்னுடைய மனவாளர், அவர் எனக்கு சொந்தமானவர். நம்ம யாருக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அடுத்த ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அங்கே 2வது வசனத்தை 110 verses 2 பாருங்க. Rod is another word for the royal scepter, symbol of power. முதல்ல என்ன சொன்னாரு? The God, my God நீ சொன்னையே, அந்த தேவன் யாரு? சர்வ உலகத்துக்கும் தேவனாகிய கர்த்தர் யாவே. Right? Yahweh means the Lord of the universe. எல்லாவற்றுக்கும் மேலானவர். அவர் யாரு? எல்லாவற்றுக்கும் மேலான தேவன் யாரு? சத்தமே இல்லை, சவுண்ட் இல்லையே. எல்லாவற்றுக்கும் சகல உலகத்துக்கும் மேலான தேவன் யாரு? ஏன் தேவன்? ஏன் தேவன்? அந்த ஒரு வார்த்தை உங்க வாழ்க்கையை மறக்கவே கூடாது. இப்ப அந்த உன் தேவன் அப்படிங்கும்போது அந்த தேவன் எங்க இருக்கிறார்? இப்போ என் தேவன் எங்க இருக்கிறார்? என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே என் இயேசுவே அவரை நேசிக்கும் பொழுது என்ன நடக்குது? அடுத்த வார்த்தை சொல்றாரு, நீங்கள் ஆளுகை செய்யும்படியாய் உங்கள் கையில் ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். 110 வார்த்தை வாசித்து பாருங்க. 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. கர்த்தர், the Lord shall send the rod your strength out of Zion,
rule in the midst of your enemies. இப்போ நல்ல கவனிங்க. எவ்வளவு பேருக்கு ஆசை? முதல் வசனம் படிச்சீங்கல்ல, அவர் யார்? அவர் சர்வ உலகத்திற்கும் தேவனாகிய கர்த்தர் ஏன் தேவன். ஆமென். அவர் ஒரு சத்துருக்களை என்ன பண்ணியிருக்காரு? உன்னுடைய பாடல் படியின் கீழே வச்சிருக்கிறார். சரியா? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அதனாலதான் வந்து உட்கார்ந்து இருக்கோம் தெரியாதனால அப்படிங்களா? நல்லா கவனிங்க. ஒரு சர்ப்பம், இந்த ஸ்னேக் வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே தலையை அப்படி காலில் நசுக்கிட்டோம், காலை வச்சு அமுக்கிட்டோம். அது கொஞ்சம் சின்னதாக இருந்தால் பரவாயில்ல, கொஞ்சம் பெரிய சர்ப்பமா இருக்கு, அவன் பழைய பாம்பு. ஏதோட ஏவாளி வஞ்சித்த பாம்பு எப்படி இருந்திருக்கும்? கொஞ்சம் பெருசா இருந்திருக்கும். ஏதோ சாமாத்தியமா அமுத்திட்டோம். ஏதோ ஒரு தைரியத்துல யாவே என்றேன் அப்படின்னு சொன்ன தைரியம் வந்துருச்சு, அமுக்கிட்டான். அடுத்து என்ன செய்யணும்? அடுத்து என்ன செய்யணும்? அப்படியே இருக்கணும். எடுத்தா கடிக்கும். அப்படியே அமுக்கிட்டு இருந்தா என்ன ஆகும்? அது பேசாம இருக்கும். தலைய நீங்க இந்த கால மேல வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது பேசாம இருக்கும். எத்தனை நாளைக்கு, எவ்வளவு நாளைக்கு வச்சுட்டு இருப்பீங்க? அப்படியே வச்சுட்டு இருப்பீங்க. யார் எழுப்பு கூப்பிட்டு கொஞ்சம் ஒரு 6 மணி நேரம் வந்து காலை வச்சுருக்க, நான் சாப்பிட்டுட்டு வந்துடுறேங்கிற மாதிரியா? அந்த மாதிரியா? சொல்லுங்க, என்ன செய்யணும்? அடுத்த வார்த்தை சொல்றாரு, வாசித்து பாருங்க. உன் கையில ஒரு பெரிய ராடை கொடுக்குறாங்க. எதுக்கு? இப்ப காலை எடுத்துட்டு அது தலை மேல ராடை வச்சு ஒரு நசு அதை ஆளுகை செய். To rule. God gave the strength to rule. நல்லா கவனிங்க. கர்த்தர் சீயோனில் இருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார், நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். அது திரும்பவும் தலை தூக்காம இருக்கிறதுக்கு தான் அந்த ராடு, அந்த வல்லமை உள்ள கிருபையான அதிகாரத்தை தேவன் உனக்கு கொடுக்கிறார். இங்க என்ன இருக்கு பாருங்க, வார்த்தை என்ன இருக்கிறது இங்கே? 2ஆம் வசனம். The rod is another word for royal scepter, the symbol of power. உன் கையில ஒரு செங்கோலை கொடுக்கிறார். ராஜாக்கள் வருவாங்க அப்படின்னா அவங்க கையில ஒரு செங்கோல் இருக்கும். Praise the Lord. Praise the Lord. நீங்க நல்லா கவனிங்க. மோசே இருக்கான் பாத்தீங்களா? மோசே எகிப்தை விட்டு போகும் பொழுது அவன் கையில என்ன கொண்டு போனான் தெரியுமா? யாராச்சும் பார்க்கலாம். மோசே 40 வருஷம் எகிப்தில் இருந்த பிறகு அவன் தன்னுடைய சகோதரர்களுக்கு தன்னுடையவர்களுக்கு ஃபேவர் பண்ணனதுனால இது ராஜா பார்வோனுக்கு தெரிய வந்த பிறகு பார்வோன் மோசே வெளியே அனுப்புகிறான். அனுப்பும் போது என்ன கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லுங்க. இருக்கா பைபிள்ல? இந்த கோல் எதுக்கு, எதை குறிக்கிறது? எதை குறிக்கிறது? தர்க்கம், செல்ஃப் டிஃபென்ஸ். என்னது? பார்வோனோடு நல்லா கவனிங்க. ஒரு உலகத்து மனுஷன் பிறந்து சில நாட்களில் இருந்து இந்த அரண்மனையை வளர்ந்து தன்னோடு கூட எல்லா சகலத்தையும் செய்து இந்த எகிப்து தேசத்துக்கு சிறப்பான நன்மைகளை செய்தான் என்று இருதயத்திலே அறிந்து அவன் செஞ்ச தவறை கூட கொஞ்சம் தண்டனையை மாற்றி கொடுக்கிறான். ராஜா நினைச்சிருந்தா அவன் தலையை வெட்டி இருக்கலாம், பார்வோன் மோசேயுடைய தலையை வெட்டி இருக்கலாம், அவனை கொலை செய்திருக்கலாம். ஆனால் இந்த பார்வோன் என்ன நினைக்கிறான்? இவனுடைய கையில ஒரு கோலை கொடுத்து அனுப்புவோம், இவன் பிழைத்துக் கொள்ளட்டும். ஏன்னா அந்த வனாந்தரத்துல சர்ப்பங்கள் அதிகம். நீங்க புத்தகத்தை படிச்சா தெரியும், உங்களுக்கு வேதாகம புத்தகத்தை படிச்சாலும் தெரியும். அந்த வனாந்தரத்தில் என்ன அதிகமா இருக்கு? சர்ப்பங்கள் அதிகமா இருக்கு அந்த வனாந்தரத்துல. அதனால என்ன சொல்றான்? இந்த சர்ப்பங்கள் இவனை சேதப்படுத்தி விடக் கூடாது, இவன் தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு கோலை கையில கொடுத்து அனுப்புகிறான். இப்போ உங்க கால் கடியில இருக்கிறது எது? நீங்க மிதித்துக் கொண்டிருக்கிறது எது?
சத்துரு, அதாவது விழுந்த சர்ப்பம் உங்கள் காலின் கீழ் இருக்கிறது. உன் சத்துருக்கள் உன் காலின் கீழ் இருக்கிறார். அவன் வலது பாரிசத்தில் இருக்கிறார். அடுத்து சொல்றாரு, அவர் சீயோனில் இருந்து ஒரு செங்கோலை உன் கையில் கொடுத்து உனக்கு ஆளுகை செய்யும்படியான அதிகாரத்தை கொடுக்கிறார். Praise the Lord. The rod is another word of royal scepter. ஒரு ராஜரீகமா இருக்கிறவர்களுக்குள்ள ஒரு ஆளுகை செய்வதற்கு ஒரு செங்கோலை கொடுப்பான். இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா பல பிஷப்மார்கள் கையில ஒரு கோல் இருக்கும், போப்மார்கள் கையில ஒரு கோல் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் நினைப்பு ராஜாக்கள் என்று நினைப்பு. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, உங்களையும் என்னையும் விட ஒரு பெரிய ராஜா உலகத்தில் இல்லை. ஏன்னா தலையாகி கிறிஸ்துவுக்கு சரீரமா இருக்குமே கடமையாது. யாரு? நம்மளும் ராஜா தான். அவையில செங்கோல் இல்ல, வார்த்தை என்கிற அதிகாரம். இந்த கோலை வச்சு உன்னால என்ன செய்ய முடியும்? இந்த கோலை வச்சு என்ன செய்ய முடியும்? நேரம் அந்த கோலை எடுத்துட்டு போனா எங்க போனா? மீதியான் தேசத்துக்கு போனான். அங்க போய் அந்த கோலை வச்சு என்ன செஞ்சான் தெரியுமா? ஆடை மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் அந்த கோலை வச்சுக்கிட்டு. அவ்வளவுதான் முடியும். ஆனா இவனால ஒரு தேசத்தை ஆளுகை செய்ய முடியாது. அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான், ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். ஆனா அந்த கோலுக்கு கர்த்தர் ஒரு அதிகாரம் கொடுக்கிறார். எப்ப கொடுக்கிறார்? இவன் திரும்ப எகிப்துக்கு வருகிறான். வரும்போது அந்த மோசே கேட்கிறான், ஆண்டவரே எனக்கு ஒரு அடையாளத்தை நீர் கொடும், அப்பொழுதுதான் இந்த தேசத்துக்கு என்னால் போக முடியும், அந்த ஜனங்களை மீட்டுக் கொண்டு வர முடியும் என்று சொன்ன உடனே கர்த்தர் கேட்கிறார், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்டபொழுது அவன் சொல்றான், பார்வோன் எனக்கு கொடுத்து அனுப்பின ஒரு கோல் இருக்கிறது. அவன் சொன்னார், அந்த கோலை கீழே போடு, அந்த கோலை கீழே போடு. இப்ப அந்த கோல் கீழே விழுந்துடுச்சு. திரும்ப அவன் எடுக்கும் பொழுது வேற ஒரு அதிகாரத்தோடு அதை எடுக்கிறான். அது பாம்பாய் மாறுகிறது. அந்த பாம்பு திரும்பவும் வாழை பிடிக்கும் பொழுது அது திரும்பவும் கோலாய் மாறுகிறது. அந்த கோலை எடுத்துட்டு போய் அங்க நிக்கிறான். அதையே கவனித்து பாருங்க, ஒவ்வொரு வாதைகளையும் அவன் செய்கிற பொழுது உன்னுடைய கோலை இந்த தண்ணீர்களுக்கு மேலாய் நீட்டு. மோசே உன் கோலை எடுத்து இந்த செங்கடலுக்கு நேராய் நீட்டு. Every time God insists, show your rod towards the need of time. உனக்கு எப்பொழுதெல்லாம் எனக்கு மேலெல்லாம் தேவை வருகிறதோ உன் கையிலே நான் கொடுத்திருக்கிற அதிகாரமாகிய கோலை நீட்டு என்று சொல்லுகிற பொழுது அவன் நீட்டுகிறான். அந்த இடத்துல தண்ணீர் ரத்தமாய் மாறுகிறது. இந்த இடத்துல தண்ணீர் பிரிந்து இஸ்ரவேல் ஜனங்கள் போவதற்கு வெட்டாந்தரையாய் மாறுகிறது. புழுதியில் அடிக்கிறான், பேய்கள் வருகிறது. புழுதியில் அடிக்கிறான், வெட்டிக்கிளிகள் வருகிறது, கல்மழை வருகிறது, தலைச்சன் பிள்ளைகள் எல்லாம் சாகிறார்கள். அப்ப இந்த கோளுக்குரிய அதிகாரம் என்ன? இரண்டாம் வசனம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆளுகை செய்கிறவனாய் கர்த்தரை மாற்றி இருக்கிறார். You should be rule over, you should not be a slave. நீங்கள் அடிமைகள் அல்ல, வேலைக்காரிகள் அல்ல, நீங்கள் ஆளுகை செய்கிறவர்கள். இந்த வசனத்தை நல்ல ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், எந்த இடத்திலும் கர்த்தர் உங்களுக்கு வெற்றி கொடுப்பார். சொல்லுவாங்க, எனக்கெல்லாம் அந்த கிருபை கிடைக்குமா பாஸ்டர்? உனக்கு தான் கொடுத்துருக்கிறது. உனக்கு தான் கொடுத்துருக்கிறது. எனக்கு தான் கிடைக்குமா அந்த கிருபை? என்னையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா? என்னையெல்லாம் கர்த்தர் வழி நடத்துவாரா? என்னையெல்லாம் கர்த்தர் தூக்கி எடுப்பாரானா உனக்கு தான் கொடுத்துருக்கிறார். எளிமையும் சிறுதியுமானவனை கர்த்தர் தூக்கி எடுக்கிறார். எளியவனை புழுதியிலிருந்தும் சிறியவனை குப்பையிலிருந்தும் தூக்கி எடுக்கிறவர் உன் கையில கோலை கொடுத்து ஆளுகை செய்கிறார். எனக்கெல்லாம் அந்த கிருபை வருமா பாஸ்டர்? வரும். எனக்கெல்லாம் தேவன் இறக்கம் செய்வாரா? கண்டிப்பா செய்வார். என்னையெல்லாம் தூக்கி எடுப்பாரு. என்னையெல்லாம் உயர்த்துவாரு. எப்போ? என் தேவன் என்று நீ உரிமை பாராட்டுவார். நீ கண்டு காணாம இருந்தேனா அவரும் கண்டு காணாம அவர்களை மறந்தார்கள், நானும் அவர்களை மறந்தேன். புரிஞ்சுட்டீங்களா உங்களுக்கு? இந்த வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் என்ன நடந்துச்சு நினைக்கிறீங்க? கர்த்தர் நினைவு கூர்ந்தார். அவ்வளவுதான் சொல்லுங்க. எனக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை, I remember these people into my presence.
I want to renovate them, regain their glory, which they lost early days. I will give them again the power and authority to rule over. சகலத்தையும் ஆளுகை செய்யும்படியான ஒரு கிருபையை, ஒரு அதிகாரத்தை நான் இவர்களுக்காக ஏற்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இரண்டாவது இங்கே வார்த்தை சொல்லுகிறது, நல்ல கவனிங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1 Corinthians chapter 15 verses 25. எனக்காய் ஒருவர் எடுத்து வாசிங்க. சீக்கிரமா. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது பாத்தீங்களா? கடைசியா பரிகரிக்க வேண்டிய சத்துருவும் மரணம். மரணம் ஜெயமாய் உள்ளது. ஆமென். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? Praise the Lord. அப்ப என்ன அர்த்தம்னா, கடைசியா உங்களை ஒரு ஆளை ஜெயிக்கணும் அப்படின்னா அது மரணம். சரி, ஒரு ஆளை ஒன்ன ஜெயிக்கணும்னா அது என்னது? மரணம். மரணத்தை எப்படி ஜெயிக்கிறது? ரொம்ப பேர் சொல்லுவாங்க, பெரிய நல்ல டாக்டரை பார்த்தா ட்ரீட்மெண்ட் கொடுத்தா மரணத்திலிருந்து ஜெயிச்சிடலாம். இல்ல, இதை சொல்ற மரணம் அந்த மரணம் இல்ல, பாவத்தின் சம்பளம் மரணம். Praise the Lord சொல்லுங்க. எதுக்கு மரணம்? கடைசியா பரிகரிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னது? நல்ல கவனிங்க. எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழ்ப்படுத்தி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. அதாவது எல்லாத்தையும் அவன் காலு கீழே கொண்டு வர வரைக்கும் அவர் ஆளுகை செய்வார். சரிங்களா? அவங்களோட இருப்பார். உங்களுக்கு காலுக்கு கீழே சத்துருக்கள் எல்லாம் இருப்பாங்க. அவர் வலது பாதத்தில் இருப்பார் கடைசி வரை. ரெண்டாவது என்ன சொல்றாரு? அந்த சத்துருக்களை நீ மிதித்து என்ன செய்யணும்? பரிகரிக்கணும். என்ன சொல்றாங்க? பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு யாரு? மரணம். அது வரைக்கும் உன் காலுக்கு கீழே தான் எல்லாமே இருக்கும். மரணம் கூட உன் காலுக்கு கீழே தான் இருக்கும். சொல்லுங்க, அண்டர் யுவர் ஃபீட். நீங்க ரொம்ப பேர் மரணத்தை பார்த்து பயப்படுவோம், ஐயோ செத்து போயிருவேன் நான். அது உன் கால் கடியில் இருக்கு. ஆனா தூக்கி நெஞ்சில் வச்சுக்குவாங்க. மரணத்தை தூக்கி எங்க வச்சுக்குவாங்க? தலையில வச்சுக்குவாங்க, சில நெஞ்சில வச்சுக்குவாங்க, சில வயிற்றுல வச்சுக்குவாங்க, எங்க பிரியமா அங்கெல்லாம் வச்சுக்குவாங்க மரணத்தை. அப்போ அந்த நான் சொல்ல விளங்குதா உங்களுக்கு? மரணத்தை எடுத்து நெஞ்சில வச்சுக்கிட்டா அதுக்கு என்ன பேரு? ஹார்ட் அட்டாக். அது எங்க இருக்கணும்? காலுக்கு அடியில. இசிஜி எடுத்தாலும் ஒண்ணும் தெரியாது. ஏன்னா அந்த மரணம் எங்க இருக்கு? சொல்ல மாட்டேன். தலையில பெரிய கட்டி, அது எங்க இருக்கணும்? கால் கட்டி. ஓயாம வைத்த வலி, அது எங்க இருக்கணும்? கால் கட்டியில. என்னன்னா இடுப்பு வலி எங்க இருக்கணும்? உன் கால் கடியில. இப்ப சொல்றீங்களா சத்தமா? சொல்றீங்களா? எழுந்து நின்று சொல்லுவோம். என்னென்ன வழி இருக்கு உனக்கு என்ன தெரியாது, எனக்கு தெரியாது. எல்லா வழியும் காலுக்கு கீழே இருக்கு. உனக்கு என்னென்ன வியாதி இருக்கு அதெல்லாம் உன் காலுக்கு கீழே போட்டு நசுக்குங்க. அவர் வலது பாரிசத்தில் இருக்காரா? பக்கத்துல பாருங்க, இருக்காரா பாருங்க. கண்ணை மூடிட்டு இப்படி கண்ணை மூடிட்டு கையை உயர்த்துனீங்கன்னா வலது கை மட்டும்தான் கனமா இருக்கும், இடது கை லேசா இருக்கும். The Spirit of God is going to move right now. Heal all your sickness. Heal all your problems. Heal all your infirmities. God heal all your sickness. இனி ஒரு காரியம் கர்த்தர் செய்ய போகிறார். கீழ்ப்படிந்து எல்லாம் ரெண்டு கை பைபிள்ல கீழே வச்சது. வலது கையை இடது கை ரெண்டு உயர்த்துங்க. You can see some weight over your right hand. Left hand must be free. பாருங்க, இப்போ அந்த வலது கை எப்ப கனமாகுதோ உடனே உங்களுக்கு எங்க பிரச்சனை இருக்கிறதோ அந்த பிரச்சனைகளை சொல்லுங்க. அந்த பிரச்சனை தானாகவே கால் கடியில போயிடும்.
Praise the Lord. God wants to set you free today. இன்றைக்கு உங்களை சுகமாக்க விரும்புகிறார். இந்த காலை வேளையில் நீ இப்பவே கூட சாட்சி சொல்லலாம். பாஸ்டர், நான் வரும்போது இந்த பலவீனத்தோடு வந்தேன். கர்த்தர் என்னை சுகமாக்கி இருக்கிறார். கர்த்தருடைய வல்லமை இந்த சபையில இருக்கிறது. கர்த்தருடைய அபிஷேகம் இந்த சபையில் இருக்கிறது. கர்த்தருடைய பலம் இந்த சபையில் இருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அக்கினிமயமான கிருபை இந்த சபையில இருக்கிறது. என் பலவீனங்களை டாக்டர்கள் தீர்மானித்தார்கள். ஆனாலும் என் இயேசு என்னை சுகமாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இப்ப அந்த பலவீனம் உங்களை விட்டு கடந்து போகணும். பலவீனம் உங்களை விட்டு கடந்து போகணும். பலவீனம் கடந்து போக வேண்டும். பலவீனம் கடந்து போகணும். பலவீனம் இப்பொழுது right now the Holy Spirit uses me. The power is given into your right hand. உன்னுடைய கையில ஒரு கோலை நான் பார்க்கிறேன். அந்த கோல் உன்னை ஆளுகை செய்கிற ஒரு கோல். உன் பலவீனங்களை ஆளுகை செய்கிற ஒரு கோல். உன்னை சுகமாக்குகிற ஒரு கோல். உன்னை விடுவிக்கிற ஒரு கோல். இப்பொழுது கர்த்தருக்கு உன்னை ஒப்புக்கொடு. கர்த்தர் உன்னை சுகமாக்க வல்லவர். Glorious God. Even the financial problem, whatever the problem, God wants to heal right now. கர்த்தர் உன்னை சுகமாக்க இயேசு போதுமானவர். Hallelujah. உபகரிப்போம். Hallelujah. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. கேட்குதையா உள்ளமெல்லாம் அன்ப கொண்டுதையா. கேட்குதையா உள்ளமெல்லாம் அன்ப கொண்டுதையா. துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவரும் நான் பாடுவேன். துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவரும் நான் பாடுவேன். மகிமையே நம்பிக்கையே மாறிடாத எங்கே செய்யா உம்மையெல்லாம் கொண்டே உலகத்தை வெற்றி கொண்டே. உம்மையெல்லாம் Amen. Hallelujah. The name of Jesus. Your sickness, your bondages, so long the position undertaken by evil spirit, right now, come out of your body. The name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே வந்திருக்கிற பொல்லாத ஆவிகள் சரீரத்திலிருந்து வெளியே வரட்டும். வியாதிகள் வெளியே வரட்டும். இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே செய்யட்டும். இப்பொழுது right now, in the name of Jesus, right now, எவ்வளவு பேருக்கு விடுதலை கிடைச்சிருக்கு. கருணை காட்டி தேவனை மேம்படுத்தணும். Hallelujah. Hallelujah. Glory. Please receive it. Thank you, Lord. Christ is ruling now among the enemies. கிறிஸ்து இப்பொழுது நம் சத்துருக்களை ஆளுகை செய்து விட்டிருக்கிறார். இப்பொழுது கிறிஸ்து நம் சத்துருக்களை ஆளுகை செய்து விட்டிருக்கிறார். இப்பொழுது
கிறிஸ்து நம் சத்துருக்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். இது கூட்டமா சொல்றதுனால சில வாய் திறக்கவே மாட்டேங்குது. அவங்க என்ன நம்பிக்கை தெரியுமா? தலைக்கு மேல போயிடுச்சு, ஜான் போன முடம் போன. இப்ப எத்தனை கூட்டம் இருக்கு தெரியுமா? 1 2 3 4. இப்ப 4 தனித்தனியா கத்தம். எந்த சத்தம் பெருசா வருது, எங்க பிரச்சனை எங்க இருக்கு, அங்கதான் பிரச்சனை சத்தமா இருக்கும். இப்ப ஒரு சின்ன முழு குடிச்சு எப்படி கத்துறீங்க? எப்படி நடப்பீங்க? காலில் ஒரு பெரிய ஆபரேஷன் ஆன எப்படி நடப்பீங்க? எப்படி கத்துறீங்க? அதுதான் இப்ப மெத்தட். இப்ப நடக்க போறது ஆபரேஷன். சின்ன முள்ளா பெரிய கம்பி குத்தி இருக்காதவா வச்சு சரியா? இயேசு இப்பொழுது நம் சத்துருக்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அப்பா ஜெயிச்சுட்டாங்க. இயேசு நம் சத்துருக்களை இப்பொழுது ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு மேல இருக்கு. இயேசு இப்பொழுது நம் சத்துருக்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். ஐயோ கடைசி ஒரு சின்ன பயப்படாதே சிறுமந்தையே கர்த்தர் கொண்டிருக்கிறார். இயேசு நம் சத்துருக்களை இப்பொழுது ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். சின்னது சத்தம் மொத்தமா சொல்லுவோமா? இயேசு இப்பொழுது நம் சத்துருக்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அப்பா முடிஞ்சா சத்துரு. ஆமென். போகும்போது பாடாது, பயப்பட மாட்டேன் பயப்பட மாட்டேன்னு பயம் இல்லாம பாடணும். பேசலாம் அந்த சத்தமா ஜெயம் தருகிறார், சுகம் தருகிறார், ஆனா பயப்பட மாட்டேன். இருட்டுல ராத்திரியில 12 மணிக்கு வெளியே அனுப்பணும். உனக்குள்ள இருக்கிறவர் பெரிய. மூணாவது சத்துக்குள்ள போயிருவோமா? 2வது விட்டுட்டு 3வதுக்குள்ள போயிருவோம். The similar to Sam, 2 Samuel chapter 23 verses 4. The people shall be volunteers in the day of your power, in beauties of holiness from the womb of the morning you have dew of your youth. Amen. எடுத்து வாசிங்க. 3வது மூணாவது வசனத்தை வாசிக்கிற பொழுது 3 போட்டோன்னு அடுத்து என்ன நடக்கும்? 3வது போட்டோன்னு என்ன நடக்கும்? 1:10:3ல போட்ட உடனே அடுத்தது ரெஃபரன்ஸ் எங்க கொடுக்கிறாரு? 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை கொடுக்கிறார். அது பாருங்க. 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 4ஆவது வசனம். அவர் காலையில் மந்தாரம் இல்லாமல் உதிக்கிற தேசத்துக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவரா? என்னது? அதாவது மழைக்கு பிறகு வருகிறதான ஒரு இளம் வெயில், மைல்ட் ஓகே சன்லைட். காந்திதான் முல்லை பூமியிலிருந்து முளைக்க பண்ணுகிற சூரியனுடைய விடியற் காலத்து வெளிச்சத்தை போல இருப்பா என்று என்றார். என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இருக்காதே. நல்ல கவனிங்க. நீங்களும் நானும் இப்ப பாருங்க, இன்றைக்கு உன்னுடைய சத்துருக்களை தேவனாகிய கர்த்தர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார், உனக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்படிங்கும்போது நீ உன்னுடைய வேலை என்ன, நீ எங்க இருக்கணும்னு யோசித்து பாரு. கர்த்தர் உனக்காக உன் சத்துருக்களை ஆளுகை செய்கிறார். நீ அங்க போகாத,
தொடாதே அப்படின்னு யோபுவை சுற்றிலும் வேலி அடைச்ச மாதிரி உன்னை சுற்றும் வேலி அடைச்சு உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாரு. நீ எங்க இருக்கிற, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு ஒரு கேள்வி. Where are you and what are you doing அப்படிங்கும்போது இந்த ஒரு வார்த்தைக்குள் இருக்கிற ரகசியம், நீங்கள் எங்கே இருக்க வேண்டியவர்கள், எங்கே இருக்கிறீர்கள். அப்ப 5ஆம் வசனம் சொல்லுது, என்னுடைய வீடு தேவனிடத்தில் இருந்தா இப்படி இருக்காதே. அப்ப தேவன்கிட்ட இந்த ஒரு பக்கம் என்ன சொல்றாரு, என் சத்துருக்களை பாதப்படி ஆக்கி போடு மட்டும் நீ என் வலது பாரிசத்தில் இரு என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை. இரண்டாவது, நீ என் கையில கொடுத்திருக்கிற அந்த செங்கோல், அதை வைத்து நான் ஆளுகை செய்வேன் என்கிற இரண்டாவது. மூன்றாவது வார்த்தை சொல்லுகிறது, his work is honorable and glorious and his righteousness endures forever. மூணாவது, அப்போ அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறபடினாலே, அவர் நீதியாக இருக்கிறபடினாலே, இப்ப அவருடைய கையில் இருக்கிற நீ எப்படி இருக்கணும், எப்படி இருந்த, எப்படி இருக்கிறேன். That is very very important. You are in God's hand. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறார் இல்லையா? பாருங்க, ஒரு வாலிப தம்பி, நல்லா கவனிக்கணும். ஒரு வாலிப தம்பி எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த அம்மா சொல்றாங்க, மகனே உனக்காக நான் உபவாசம் இருந்து கண்ணீரோடு நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி அந்த தாய் ஜெபிக்கிறாங்க அந்த மகனுக்காக. சரி, அந்த அம்மா சொன்னாங்க, 2-3 சகோதரிகளை அழைத்து எங்க வீட்டுக்கு வாங்க, ஒரு உபவாசம் கூட்டத்துக்கு ஒரு 4-5 பேர் பாஸ்டர் பர்மிஷன் வாங்கிட்டு ஜெபிக்கலாம் என்று ஜெபிக்கிறாங்க. அந்த தாயும் மற்ற ஒரு 3-4 சகோதரிகளும் தன் பிள்ளையுடைய ரிசல்ட் நல்லா வரணும், நல்ல எக்ஸாம் எழுதணும், நல்லா ஸ்கோர் பண்ணணும், நல்லா பண்ணணும்னு சொல்லி அந்த தாய் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பையன் என்ன பண்ணிட்டான், மம்மி இப்ப வந்து நோட்ஸ் வாங்கணும், ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வாங்குறேன்னு சொல்லி நான் கிளம்பி போயிட்டான். இவன் கிளம்பி பைக்ல போயிட்டு சில வினாடிகளுக்குள்ள ஒரு மெட்டடர் வேன் இடிச்சு கால் பயங்கர சேதமாயிடுச்சு. அவனை வலது காலும் இடது காலும் ரெண்டும் பயங்கர சேதமாயிடுச்சு. அவனை கொண்டு போய் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல சேர்த்துட்டாங்க. அங்க கேட்கிறாங்க, கொஞ்சம் இவன் அன்கான்சியஸா இருந்தான். நினைவு வந்த பிறகு நீ யாரு என்ன எல்லாம் கேட்ட பிறகு போன் நம்பர், வீட்டு போன் நம்பர் கொடுக்குறான். இந்த அம்மா கண்ணீரோடு ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க, கண்ணீரோடு ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. போன் வருது. நம்ம நினைச்சாங்க என்னவா இருக்கும், எடுக்க வேண்டாம், ஃபர்ஸ்ட் பிரேயரை முடிப்போம். போனை அடிச்சு 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 அவங்க அங்கிருந்து ஹாஸ்பிட்டல் இருந்து நம்ம போனை கண்டுக்க வேண்டியது. நம்ம ஃபுல் பிரேயர்ல இருக்கான். கூட இருக்கிற சகோதரிகளும் ஜெபம், ஆண்டவரே என்னுடைய மகனை காப்பாற்றும், ஆண்டவரே என் மகனை ஆண்டவரே என் மகனுக்கு நல்ல ஞானம் தாரும், புத்தி தாரும், எக்ஸாம்ல நல்ல ஸ்கோர் பண்ணணும்னு இந்த தாய் ஜெபம் பண்றாங்க. இந்த பையன் தன் தாயுடைய வார்த்தையை மீறி கடந்து போயிட்டான். இப்போ ஒரு விதத்துல மாட்டிக்கிட்டான். கடைசியில எல்லாம் ஜெபம் முடிச்சோன்னா அவங்க வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் டீ போட்டு கொடுத்துட்டு அம்மா கொடுத்துரு. யாரு போன ஒரே நம்பர்ல ஒரு 8-9 கால் மிஸ் கால் வந்து எடுத்தது, யாருங்க நீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் சொல்றாங்க, இந்த ஹாஸ்பிட்டல் இருந்து பேசணும், இந்த பையன் உங்க பையனா? ஆமா என் பையன் தான். என்னாச்சு சொல்றாங்க, பைக்ல வந்தா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒரு கால் வலது கால் ரொம்ப மோசமா இருக்கு, இடது கால் அடிபட்டிருக்கு, நீங்க கிளம்பி உடனே வாங்க. இந்த அம்மா இங்க இருந்த கணவருக்கு போன் பண்ணி, நண்பர்களுக்கு போன் பண்ணி எல்லா ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தா 2 காலுல சதையெல்லாம் போயிட்டு அப்படியே கிடக்குறாங்க. நம்ம சொன்னாங்க, ஏண்டா உனக்காகத்தாண்டா உபவாசம் இருந்து ஜெபித்தேன், உனக்காகத்தானே உபவாசம் இருந்து ஜெபித்தேன், நல்லா படிச்சு இந்த குடும்பத்தை காப்பாற்றுவா என்று தானே உனக்காக நான் உபவாசம் இருந்து இரவும் பகலும் சபையில விழுந்து கிடக்கிறேன். நீ ஒரு பாவமான ஒரு நண்பர்களோடு கூட சேர்ந்து இப்படி ஒரு காரியம் செஞ்சுட்டேன்னு சொல்லி அந்த தாய் அழுது புலம்புகிறாள். தேவன் கேட்க, ஆண்டவரே நான் உம்முடைய பாதத்தில் உட்கார்ந்தேன், ஏன் என் மகனை காப்பாற்றுற என்று சொல்லி அந்த தாய் கேட்டார். ஆனா தேவன் என்ன சொல்லுவார் தெரியுமா, உன் பிள்ளைக்காக நீ உபவாசம் இருக்கும் போது உன் பிள்ளை உன் கூட இருக்கும். உன் புள்ள ஊர் சுத்த போயிட்டானா உன் புள்ள போற பக்கம்லாம் தூதன் அனுப்பி அங்கேயே போட்டு கூட்டிட்டு வருவாரா கர்த்தர்? சொல்லுங்க. உனக்கு இருக்கிற அதே உணர்வு உன் பிள்ளைங்க இருக்கணும். என் பிள்ளை நல்ல மார்க் வாங்கணும், அந்த பிள்ளைக்கு அந்த உணர்வு இருக்கணும். என் பையன் பெரிய ஆளா வரணும், அந்த உணர்வு உன் பிள்ளைக்கு இருக்கணும். என் பிள்ளை வாழ்க்கையை வெற்றி பெறணும், அந்த உணர்வு உன் பிள்ளைக்கு இருக்கணும். உன் பிள்ளைக்கு அந்த உணர்வு இருந்தா உன் ஜெபம், தாயின் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார், உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார், உன்னை உயர்த்துவார். நீ நிர்விசாரமாய் மாய்மாலமாய் உள்ளே ஒரு வேஷம் வெளியே ஒரு வேஷம், உலகத்துக்கு ஒரு வேஷம், சபைக்கு ஒரு வேஷம் போட்டுக்கொண்டு
பண்ணி நீ திரிவாயானால் உன் ஜெபம் கேட்கப்படாது. உன் ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். உன் ஜெபம் புறக்கணிக்கப்படும். அதற்காக தான் இங்க பார்க்கிறோம். இங்கே அப்ப என்னுடைய வீடு கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தா இப்படிதான் இருக்குமா? யோசித்து பாருங்க. It is not like that. சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். ஆகையால் என்னுடைய எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சையும் வளர்ந்தோங்க செய்ய மாட்டாரா? அவர் செய்வார். நீ செய்த உனக்கு ஜெபம் பண்ணா, நீ இரவும் பகலும் உன் பிள்ளைக்காக நீ ஜெபம் பண்ணினா தீர்மானம் யாருடையது? கர்த்தருடையது. கர்த்தருடைய தீர்மானம். நீ சபையில் என்ன செய்யறாங்க? நீ பசங்களை அவன் மேல ஒரு அக்கறை இருக்கு, ஒருவேளை அளவற்ற பாசமும் தெரியும். அவங்க நடக்கிற வழியில கொஞ்சம் அப்படி கெட்டி பார்க்கறது இல்லை. ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கை பிள்ளைகள் மேல வைத்திருக்கிறாங்க. என் பிள்ளைகள் தப்பு செய்ய மாட்டாங்க, என் பிள்ளைகள் தவறான காரியம் செய்ய மாட்டாங்க. ஒரு blind faith on the children. But I will tell you the secret. You should have the blind faith on God, not your children. You should have the open faith. Open faith. Let them prove. Let them decide to walk with God. This is what the God insisting here. The third point is very, very important here. Bible says, the third one, this is description of a new king rising to the throne. ஒரு ராஜா புதிதாக எழும்புவானால் அவன் யாரிடத்தில் தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும்? தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆனால் சவுல் புதிய ராஜா என்ன செய்கிறான்? அந்த ராஜ மேன்மை, ராஜ காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்த உடனே இருதயம் அவன் மாறுகிறது. கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய பணியை ஆசாரியன் முன்பாக இவன் செலுத்துகிறான். கர்த்தர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் அழித்து போடு என்று ஒரு கீழ்ப்படிதலை சொல்லுகிற பொழுது அவன் எல்லாவற்றையும் நலமானதை எடுத்துக்கொண்டு ஊனமானதும் பிரயோஜனமற்றதும் தேவையற்றதை கர்த்தருக்கு கொடுக்கிறான். கர்த்தர் விரும்புகிறது ஊனமானது அல்ல. கெட்டு போன ஒரு சாப்பாட்டை கொண்டு போய் பாஸ்டருக்கு கொடுக்குமா? வடை சுட்டு 6 நாள் ஆச்சு, அந்த வடை ஃப்ரிட்ஜிலேயே இருக்கு, எதுக்கும் பாஸ்டருக்கு கொடுப்போம் அப்படின்னு கொஞ்சம் கொடுப்பீங்களா? மனசாட்சி வருமா? மனசு இடம் கொடுக்குமா? ஒரு ஊழியக்காரனுக்கே செய்ய மாட்டேங்கும் போது உன் தேவனுக்கு செய்வதற்கு மனசு எப்படி வரும்? சொல்லுங்க. ஒரு கெட்டு போன சாப்பாடு ஒரு பிச்சைக்காரனுக்கு போட யோசிப்போமே. அவன் வயிறு கெட்டு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னா அவன் எங்க போவா? வேண்டாம், இந்த குப்பையில போட்டுருவோங்கிற எண்ணம் உனக்கு வருமானால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உனக்கு பிரயோஜனம் இல்லாதது கர்த்தர் கொடுத்துருவோம்னா கர்த்தர் எடுத்துக்குவாரா? கர்த்தர் எதை விரும்புகிறார்? காயினுடைய பலியை அல்ல, ஆபேலுடைய பலியை விரும்புகிறார். காயின் செலுத்தினது நிலத்தில் விளைந்த சிலவற்றை கொடுத்தார். ஆனால் ஆபேலோ கர்த்தருக்கு கொடுத்ததும் அவர் இருதயத்திற்கு ஏற்றமான பலியை செலுத்தினதினாலே காயின் பலியை விட ஆபேலுடைய பலியை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். இன்றைக்கு கர்த்தரால் நீ பயன்படுத்தப்பட வேண்டுமானால் கர்த்தர் விரும்புகிற பலியை நீ செலுத்தினால் உன் பலியை கர்த்தர் அங்கீகரிப்பார், ஏற்றுக்கொள்வார். இல்லை என்றால் உன் பலி நிராகரிக்கப்படும். Amen. Whatever it may be, if God doesn't like, you refuse it. God said everything He wants perfect. He wants perfect. Then only God can use again and again in this world. Amen. Amen. Praise the Lord. Hallelujah. அடுத்த ஒரு காரியம், எனக்கு அதிகமாக நேரம் இல்லை, கம்யூனிட்டி சர்வீஸ் வேலை இருக்கு. இப்போ 4வது வசனத்துக்குள்ள போயிருந்தோம். We enter into the 4th world. வாசிக்குமா? சங்கீதம் 110ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி. முதல்ல இதுவரைக்கும் தேவன் எப்படி இருந்தாரு? 1-3 எப்படி இருந்தாரு தேவன்? My Jesus is a king. இப்ப எப்படி மாறாரு? அந்த ராஜா எப்படி மாறாரு? 4ஆம் வசனத்துல எப்படி மாறாரு? priest. எப்படி? மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி. Clearly the office of the Messiah as a king and priest
are revealed here, since Christ constantly intercede for man. உனக்காக எனக்காக தொடர்ந்து தேவன் ஜெபங்களை ஏறெடுத்துக் கொண்டிருக்கிற பிரதான ஆசாரியர். இயேசுவை பத்தி உனக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு தெரிஞ்சவரைக்கும் இயேசு பூமியில் இருக்கிற மனிதர்களுக்காக பிதாவின் இடத்துல இரவும் பகலும் பரிந்து பேசுகிறார். ஆமீனா? ஆமாவே இல்லையா? சொல்ல மாட்டீங்களா? சொல்ல மாட்டீங்களா? The Lord has shown and will not relent. You are a priest forever, according to the order of Melchizedek. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வாசித்து பாருங்கள். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 21 தொடங்கி வாசித்து பாருங்கள். சீக்கிரமாய் நேராயிடுச்சு. 21 Hebrews 7:21. ஆனாலும் இயேசுவானவர் ஆணையின்படியே ஆசாரியர் ஆக்கப்பட்டது எவ்வளவு விசேஷித்த காரியமோ அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கைக்கும் வினையாளியானார். அன்றியும் அவர்கள் மரணத்தின் நிமித்தம் நிலைத்திருக்க கூடாதவர்கள் ஆனபடியினால் ஆசாரியராக்கப்படுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். இதை நீங்க எவ்வளவு தூரம் வாசிக்கலாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க, நிறைய காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறாரு. 25 வரைக்கும் பாருங்க. அப்படி மேல பாருங்க. இவரோ மாறி போகாத, அதாவது எந்த நிலைமை எந்த சூழ்நிலையில அவர் மாறவே மாட்டார். Praise the Lord. He is unchanging God forever. Yesterday, today and forever. He is unchanging God. அவர் மாறி போகாதவராய் இருக்கிறார். வாசிங்க. மேலும் நல்ல கவனிங்க, தமது மூலமாய் எப்படி வேற வழி இல்ல. பிதாவிட்ட போகணும் அப்படின்னா கூட அந்த பிரதான ஆசாரியின் வழியா தான் போகும். அதுக்காக தான் சொன்னாரு, குஷ்டரோகிகள் 10 பேர் ஏசாமிட்ட வந்த போது ஏசாமி நினைச்சிருந்தாங்க இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் யூ ஹீல் அப்படின்னு இருப்பாரு. ஆனா அவர் சொல்றாரு, ஆசாரியத்துவத்துக்கு அவர் கனம் கொடுக்கிறார். He respect the pastors and God's servants. அப்போ 10 குஷ்டரோகிகள் வந்து ஐயா நாங்கள் சுத்தமாக வேண்டும் என்று சொன்ன பொழுது ஏசாமி சொல்றாரு, நீங்கள் போய் உங்களை ஆசாரியருக்கு காண்பீர்கள். ஆசாரியர் என்ன செய்வாங்க? உடம்பல், அதாவது குஷ்டரோகம் என்கிற ஒரு வியாதி வந்துச்சுன்னா அவங்க ஜனங்களுக்கு மத்தியில பட்டணத்துக்குள்ள இருக்கக்கூடாது, பட்டணத்துக்கு வெளியே புறம்பா இருக்கும். இயேசு ஒரு கிராமத்திலிருந்து ஊழியத்தை முடித்து இன்னொரு கிராமத்திற்கு அதாவது பட்டண வாசல் புறம்பான இடத்துல இருக்கிற அந்த ஜனங்கள் வழியை கடந்து போகிற பொழுது 10 குஷ்டரோகிகளும் என்ன சொல்லி வராங்க? அசுத்தம் 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 என்று முக்காடுகளை போட்டுக்கொண்டு இயேசுவிடத்துல வந்து தன் முகத்தை காண்பிக்காம 10 பேரும் நிற்கிறாங்க. ஏசாமிக்கு தெரியும் அந்த 10 பேரும் குஷ்டரோகம் பிடிச்சவங்க. ஏசாமி சொல்றாரு, கவலையே படாதீங்க, நீங்கள் போய் உங்களை ஆசாரியர் காண்பீர்கள் அப்படிங்கிற வார்த்தை எவ்வளவு பெரிய வார்த்தைன்னு உங்களுக்கு தெரியாது. ஆசாரியர்கள் பட்டணத்துக்கு வெளியே இருப்பாங்களா, பட்டணத்துக்குள்ள இருப்பாங்களா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, எங்க இருப்பாங்க? அவன் அதிகாரம் கொடுத்து ஏசாமி சொல்றார், you go and show yourself to the priest அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு மனுஷனும் கேள்வி கேட்கிற, ஐயா நாங்கள் பட்டணத்திற்குள் போக வேண்டுமானால் சுகமான பிறகுதான் போக முடியும். அது ஆசாரியன் பார்த்த பிறகு. நல்ல கவனிங்க, பழைய ஏற்பாட்டு காலத்தை வாசித்து பாருங்க. வியாதிகளுக்கு செலுத்த வேண்டிய படிகள் எப்படி? லேவியராகம புத்தகத்துல ஒரு மனுஷனுக்கு குஷ்டரோகம் பிடித்திருக்குமானால் அந்த குஷ்டரோகம் பிடிச்ச மனுஷனை கொண்டு போய் அவனுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து வெளியே விட்டுட்டு வந்துருவாங்க. பாளையத்துக்கு புறமே விட்டுட்டு வந்துருவாங்க. அந்த வழியாய் அவர்கள் குகைகளிலும் மலைகளிலும் மரங்களுக்கு கீழையும் பாவம் ஏறக்குறைய ஒரு நெசிக்கில்லிங்க அளவுக்கு தான் அவங்களை வச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட வெளியே பாளையத்திற்கு புறமே அவங்களை தள்ளிவிட்ட பிறகு இவர்கள் ஒருவேளை இவங்க சாப்பிட்டு ஏதோ ஒரு மருந்து கிருந்த சாப்பிட்டு ஏதோ ஒரு இலைய சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அந்த குஷ்டரோகம் மாறி இருக்கும் என்று அவர்கள் காண்பார்களானால் அந்த வழியாய் வரவங்களை சத்தத்துல நிறுத்தி, ஐயா யார் அது அப்படின்னு கூப்பிட்டு கேட்பாங்க. அப்ப சொல்லுவாங்க, என்னப்பா என்ன விஷயம்? யார் நீ? யாருடைய மகன்? யாருடைய மகள்?
ஏன் இங்க இருக்க? உனக்கு குஷ்டரோகமா? ஆமா ஐயா. சரி ஐயா, என்ன விஷயம் சொல்லுப்பா. என்ன உதவி? ஏதாவது ஒண்ணு இல்லையா? சாப்பிடறதுக்கு ஒண்ணு இல்லையா? துணிமணி இல்லையா? என்ன உதவி இல்லைன்னு சொல்லு, ஊர்ல சொல்லுறேன் அப்படின்பாரு. அது இவன் சொல்லுவான், ஐயா அப்படி இல்லை, எனக்கு தெரியுது என் குஷ்டரோகம் கொஞ்சம் மறைஞ்சு இருக்கிற மாதிரி இருக்குது, என் குஷ்டரோகம் நீங்கள மாதிரி இருக்குது, நீங்க போய் எங்க வீட்டுல சொல்லுங்கன்னு சொல்லுவான். அவன் உடனே போய் அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லுவான், இல்ல சொந்தக்காரன் சொல்லுவான். அவன் அப்படியா, சரி உடனே என்ன செய்வான், ஆசாரியத்தை போய் சொல்லுவான், ஐயா பாளையத்துக்கு புறமே விட்டுட்டு வந்த என் மகன் அல்லது என் மகள் சுகமானது போல ஃபீல் பண்றாயா, எதுக்கு போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். ஆசாரியன் அந்த வஸ்திரத்தை அணிந்து கொண்டு கையிலே சுத்திகரிப்பின் பாத்திரங்களோடு வருவான். வந்து ஆசாரியன் அவர்களை மறைவாய் அழைத்து கொண்டு போய் அவர்கள் வஸ்திரங்களை கலற்றி, அப்படிப்பட்ட குஷ்டரோகத்தினுடைய அடையாளங்கள் உடம்பில் ஏதாவது இருக்கிறதான்னு பார்த்துட்டு ஒன்றும் இல்லை என்றால் ஒரு வழியை செலுத்தி அவனை சுத்திகரித்து திரும்பவும் அவனை சில நாட்களுக்குள்ளே உள்ளுக்குள் அழைத்துக் கொண்டு வருவார்கள். ஆமாவா இல்லையா? பைபிள்ல படிச்சிருக்கீங்க. எவ்வளவு படிச்சவங்க ஒரு அழுத சொல்லுங்க. இதுதாயா கரெக்ட் நீங்க சொல்றது. ஆமென். இப்ப என்ன ஆச்சு, இந்த 10 குஷ்டரோகி வந்திருக்கிறாங்க, அந்த வழியா இயேசு வருகிறார். ஆனா இவங்க யாருமே சுகமாகல. அதுதான் நீ கவனிக்கணும். யாருமே சுகமாகலங்கும் போது ஆசாரியன் சுகமாயிருந்தா ஆசாரியன் வந்து பார்த்துட்டு கூட்டிட்டு போகணும். ஆனா என்ன சுகமாகல. ஆனா இயேசு சொல்றாரு, நீ போய் உன்னை ஆசாரியருக்கு காண்பி அப்படின்னா அவர் சொன்ன வார்த்தையிலேயே அற்புதம் இருக்கு. இந்த பிரதான ஆசாரியன் மெல்தேகேசின் முறையின்படி இவருடைய பார்வையிலே அவர்கள் சுகமாக்கப்பட்டதுனால தான் நீ பட்டணத்துக்கு தைரியமா போய் ஆசாரியனுக்கு நீயே போய் உன்னை காண்பின்னு சொன்ன. நான் போகிற வழியிலே ஒருவன் சுகமானதை அறிந்து அவன் சொன்னான், இதுக்கு மேல ஒரு ஆசாரியனை வாழ்க்கையில போய் தேடுறது கஷ்டம், இவர் தான் பிரதான ஆசாரியன், he is a high priest என்று சொல்லி இயேசு இடத்தில் வருகிறான். அவர் சொல்றாரு, அப்ப நான் சொன்ன வார்த்தை ஒரு புறஜாதியான மனுஷனைத்தான் அந்நியனைத்தான் சுகமாக்கி இருக்குமா? இவ்வளவு நாள் சபைக்கு போய் இவ்வளவு நாள் சத்தியம் கேட்ட இவர்கள் சுகமாகவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? நன்றி செலுத்தும்படியாய் வந்த உன்னை தவிர மற்ற 9 பேர் எங்கே அப்படின்னு கேட்டா அவனுடைய தரிசனங்களும் அவனுடைய எண்ணங்களும் யாரை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? ஆசாரியனை நோக்கி. They are in flesh, he is in spirit. The man who saw that healing, the miracle, he led by the Spirit of God. அவன் ஆவியிலே உணர்ந்தவனாய் பரிசுத்த ஆவியினுடைய நிறைவை பெற்றவனாய் தன்னை பார்க்கிற பொழுது சுகமடைந்து இயேசு இடத்திற்கு வருகிறான். இயேசு சொல்ற மற்ற 9 பேர் எங்கே? ஐயா அவங்க தொடர்ந்து நடந்து போய்கிட்டே இருக்காங்க ஐயா, தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறார்கள். அவங்க வாழ்க்கையில தாங்கள் சுகமானதை உணரல, ஆசாரித்து போயிருக்கிறாங்க. இந்த பிரதான ஆசாரியன் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு எனக்குள் இருக்கிறார், என் வலது பக்கத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களை பாதப்படி ஆக்கி போட மட்டும் அவர்கள் வலதுமாறு செய்திருக்கிறார். அல்லேலூயா. அது இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சொல்லுங்க. You want some more secret you want? Hebrew chapter 7 verse 3 எடுத்து வாசித்து பாருங்க. 21 வாசிங்கல. இப்ப வெறும் 7:3 வாங்க பார்க்கலாம். இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறு இல்லாதவன், இவன் நாட்களின் துவக்கமும் வாசிங்க. நல்ல கவனிங்க. இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன், இவன் நாட்கள் துக்கமும் ஜீவனும் முடிவு முடியவனாயிராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாய் நிலைத்திருக்கிறான். இவன் இவ்வளவு பெரியவனாய் இருக்கிறான் பாருங்கள். கோத்திர தலைவராகிய ஆபிரகாம் முதலாய் கொள்ளையிட்ட பொருள்களில் இவனுக்கு என்ன பண்ணாங்க? தசம பாகத்தை கொடுத்தார்கள். எல்லாவற்றையும் அவர்கள் தேவனுக்கு கொடுத்தார்கள் என்று பார்க்கிறார். மெல்கிசேதேக்கு, since Abraham paid tithes to Melchizedek, and Melchizedek was not just a priest but a king priest as was Jesus. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம்
18 தொடங்கி 20 வரைக்கும் நீங்க வீட்டுல போய் வாசிங்க. இல்ல அதுவும் கத்துக்கணும்னா சொல்லி கொடுக்குறேன். Genesis chapter 14 verses 18 onwards. அன்றையும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சைரசமும் கொண்டு வந்து அவரை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக்கொடுத்த உன்னதமான தேவனுக்கு உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக்கொடுத்த உன்னதமான தேவனாகிய கர்த்தர் தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் இவன் எல்லாவற்றிலும் தசமபாகம் செலுத்தினான். நீ ஒண்ணு மனசுல நினைச்சிட்டு கொடுக்கிறது இல்ல. கர்த்தர் உன் சத்துருக்களுக்கு முன்பு உன் முகத்தை பிரகாசிக்க செய்திருக்கிறபடினால், கர்த்தர் உன்னை சிறுமைப்படாமல் மேன்மையாய் வைத்திருக்கிறதினால், கர்த்தர் எல்லாவற்றிலும் உன்னை கர்த்தர் உயர்த்திருப்பதினால், நீ கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய பலி முதலாவது உங்களை ஜீவ பலியாய் தேவனுக்கு ஒப்புக்கொடு. Praise the Lord. எல்லாவற்றிலும் அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்குது? இருதயத்துல, அது இருதயத்தை பொறுத்த காரியம். கர்த்தர் உன் காணிக்கையை கேட்கல. கர்த்தர் உன் காணிக்கையை கேட்கல. அதுக்காக முதல்லயே ஒரு காரியத்தை சொல்லிட்டேன். கர்த்தர் காணிக்கையை விரும்பல. He never asked offering, but the method how you give it. Praise the Lord. புரியுதா உங்களுக்கு? ஒண்ணு வேண்டாம். ஒரு மனுஷனை உபசரிக்கணும்னா நிறைய முறைகள் இருக்கு. ஒருத்தர் வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு சாப்பிட வாங்க யாரை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போனோன்னே இந்த தட்டை வச்சுக்கோ, டேபிள்ல சோறு எடுத்து போட்டு தின்னுட்டு போ அப்படின்னு நம்பியிருக்கோம். சொல்லுங்க, சாப்பாடு தட்டை கையில கொடுத்துட்டு இந்த அங்கே குழம்பு இருக்கு, அங்கே சாப்பாடு இருக்கு, அங்கே இது இருக்கு, அது இருக்குன்னு ஒரு 100 வகை பண்ணி வச்சுட்டு தட்டை கையில கொடுத்து வச்சுக்கார மாதிரி எப்படி இருக்கும்? சாப்பிடணும்னு தோணுமா அவங்களுக்கு? ஏண்டா வீட்டுக்குள்ள வந்தோம்னு இருக்கும். ஆமாவா இல்லையா? அப்போ கர்த்தருக்கு நீ பலி செலுத்துகிற பொழுது, கர்த்தருக்கு ஒரு காணிக்கை கொடுக்கிற பொழுது, கர்த்தர் முதலாவது உன் கையில் இருக்கிற காணிக்கையை அல்ல, காணிக்கை செலுத்துவதற்கு முன்பு உன் இருதயம் எப்படி இருக்கிறதோ உன் இருதயத்தை பார்க்கிறவர் என் தேவனாகிய கர்த்தர். தனக்குண்டானவற்றில் சிலரை எடுத்து கொடுத்தவரை அல்ல, தனக்கென்று இருந்த 2 காசை ஒரு ஏழை தாய் கொடுத்தாலே அதை அங்கீகரித்த தேவன் இன்றைக்கும் உன் இருதயத்தை தான் பார்க்கிறதே அல்லாமல் நீ செலுத்துகிற காணிக்கையை அல்ல. நீ மாசம் 50,000 ரூபாய் காணிக்கை கொடுத்தா உனக்கு என்ன தனியா வானத்திலேயே சேர் போடுவாங்க? கூரைக்கு மேல சேர போட்டு உட்கார வச்சிடலாம். நீ செலுத்துகிற காணிக்கைக்கு அல்ல கணவன். How you respect the word of God, how you behave in the church, what you behave in the church. கர்த்தருடைய சபையிலே உன்னுடைய ரூபம், உன்னுடைய நடக்கை, உன்னுடைய செயல், நீ கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய காரியம் எல்லாவற்றிலும் எப்படி இருக்கிறாய் என்பதைத்தான் கர்த்தர் பார்க்கிறார், அல்லாமல் நீ செலுத்துகிற காணிக்கையை அல்ல. ஒரு காணிக்கையை நம்பிதான் ஒரு சபை நடக்கணும் அப்படின்னா, என் இயேசு சிலுவையில தொங்கி இருக்க வேண்டாம். என் பிசாசு என் இயேசு அவன் காலில் விழுந்திருப்பார். புரிஞ்சுக்கோ. என்னைக்கு பிசாசு காலில் விழுகிறதையோ அப்பவே புரிஞ்சுக்கோ, அவர் அதுக்கு மேலான தேவன். சொல்ல மாட்டீங்களா? என்ன சொன்னாரு? நீ என்னை கீழே விழுந்து தாழ விழுந்து குனிஞ்சுக்கிட்டா இது அத்தனையும் உனக்கு கொடுக்கிறேன். அவர் சொன்னாரு, தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே பணிந்து குனிந்து அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயா என்று எழுதியிருக்கிறது தெரியுமா? அவருக்கு ஆராதனை செய்யறவன் உனக்கெல்லாம் குனிய மாட்டான். எனக்கு பேர் இருக்கு இந்த பட்டணத்தில். சொல்லட்டுமா? எனக்குன்னு ஒரு பேர் இருக்கு இந்த பட்டணத்தில். தெரியுமா வேண்டாமா? ரவி டேனின்னு சொல்லாதீங்க. பொதுவாக கூப்பிடுற ஒரு பேர் இருக்குதுமா, ப்ரௌட் பாஸ்டர். என்ன பாஸ்டர்? பவுடர் பாஸ்டர் இல்லை, அது போடுறதே இல்லை. ப்ரௌட் பாஸ்டர். ஏன்னா எவனையும் சட்டை பண்ண மாட்டேன், எவனையும் சட்டை பண்ண மாட்டேன். ஏன் சட்டை பண்ண மாட்டேன்? நான் வாழ்றது எவனை நம்பி இல்லை, என் இயேசு.
எல்லாம் இயேசுவே, எல்லாம் அவரே, சிறிதும் பெரிதாயினும் எல்லாம் அவரே, புதிதாய ஜீவியம் மாற்றுகின்றார், எனக்கெல்லாம் இயேசுவே. ஆமென். பாடுவோம் அந்த பாட்டை. இப்ப ஏன் என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொன்னா நம்ப மாட்டீங்க. அந்த பாஸ்டர் எப்படி ப்ரௌடோ அதே மாதிரி தான் அந்த சபைக்காரன். அதை தெரிஞ்சுக்கோ. யாருக்கு சட்டை பண்றது ஏன் தெரியுமா? போதுமான ஆகாரம் இருக்கும்போது பக்கத்து வீட்டுல தட்டை எடுத்துட்டு போவோமா? சொல்லுங்க, யாரோனாலும் சட்டம் பண்றது ஏன்னு போதுமான ஆகாரத்தை கொடுக்கும் போது நீ அடுத்த வீட்டுக்கு தட்டை எடுத்துப்பாரு. ஒரு பாஸ்டர் சொன்னாரு, நான் எவ்வளவு கத்தி 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 பேசுறேன், அல்லேலூயான்னு கத்துறேன், அதுவே வர மாட்டேங்குது, அல்லேலூயான்னு கத்துறேன், சொல்ல மாட்டேங்குது, அல்லேலூயாங்கிறாரு, எல்லாம் சேர்ந்து கத்துறாங்க. அப்பதான் சொன்னேன், ஐயா இது ரத்தத்துல ஊர்னு அன்பு. பிள்ளைய பெற்றிருந்தா தான் அந்த பிள்ளைகளுடைய அருமை தெரியும். சொல்லுங்க, பிள்ளைய பெற்றிருந்தா அந்த பிள்ளையோட அருமை தெரியும். எப்படி தெரியும்? இதெல்லாம் நான் பெற்ற பிள்ளைங்க, கர்ப்பவேதனை பட்டு பெற்ற பிள்ளைங்க. அதனாலதான் வழி தெரியுது, எனக்கு வழி தெரியுது. என் பிள்ளைக்கு ஒரு காலில் உள்ள குத்தனா, ஐயோ ஆண்டவரே முழங்கால் படிப்போம். பிள்ளைக்கு அடிபட்டாலும் சரி, இல்லை எனக்கு அடிபட்டா பிள்ளை அழுது, பிள்ளை அடிபட்டா நான் அழுகிறேன். ஏன்னா நாங்க பெற்று வளர்த்த பிள்ளைகள். ஆமென். எல்லாமே இயேசுவே, எல்லாம் அவரே, சிறிதும் பெரிதாயினும் எல்லாம் அவரே, புதிதாய ஜீவியம் மாற்றுகின்றார், எனக்கெல்லாம் இயேசுவே, என்னென்றுமே. ஆமென். சொல்லுவாங்க, எல்லாமே இயேசுவே, எல்லாம் அவரே, சிறிதும் பெரிதாயினும் எல்லாம் அவரே, புதிதாய ஜீவியம் மாற்றுகின்றார், எனக்கெல்லாம் இயேசுவே, என்னென்றுமே. ஆமென். ஹல்லேலூயா. Praise God. ஏன்னா எல்லாமே அவர்தான். ஆன பிறகு முதலில் சொல்லி பாருங்க, அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறார், என் சத்துருக்களை எல்லாம் என் பாதப்படியில் வைத்திருக்கிறார். அவர் இயேசு மாத்திரமல்ல, ராஜாதி ராஜா. ஆமென். அடுத்து சொன்னாரு, நான் ஆளுகை செய்யும்படியாய், என் சத்துருக்களை ஆளுகை செய்யும்படியாய் என் கையில ஒரு செங்கோலை கொடுத்து அந்த அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். அது ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து. எல்லாருடைய தலை கழுத்துக்கு மேல என் காலை உயர்த்தி வைக்க வச்சிருக்கிறார். அவர் என் ராஜாவாகிய இயேசு. அடுத்து சொல்றாரு, ராஜாவே ராஜாவாகவே இருக்கிறவர் திடீர்னு மாறிட்டாரு, ஆசாரியரா மாறிட்டார். ஏன் தெரியுமா? ஆசா ஒரு பிரதான ஆசாரியன் தான் உங்களை பரிசுத்தமாக்கி அங்க கொண்டு போக முடியும். ராஜா ஆளுகை செய்ய முடியும், ஆசாரியன் உங்களை அபிஷேகம் பண்ண முடியும். Praise the Lord. The priest can anoint you and take you to heaven. Amen. அப்ப ரெண்டாவது என்னவா மாறுறாரு? priest தான் மாறுறாரு. எப்படிப்பட்ட priest? high priest மாறுறாரு. சரியா? விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். 14-18 விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்க, 5ஆம் வசனத்தை வாசிப்போமா? 5, 6, 7 வாசிப்போம். 5ஆவது வாசிங்க, அப்புறமா முடிச்சிருவோம், நேரம் ஆயிடுச்சு. சங்கீதம் 110 5ஆம் வசனம். உம்முடைய வலது பாரிசத்தில் இருக்கிற ஆண்டவர், The Lord is at your right hand, he shall execute kings in the day of his wrath. தமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார், ராஜாக்களையும் வெட்டுவார். ஆமென். ராஜாவா இருக்கிறவர், ராஜாவா இருக்கிற வரைக்கும் கழுத்துல மட்டும்தான் காண வேண்டும் சொன்னாரு. இப்ப ஆசாரியரான பிறகு ராஜாக்களின் தலைகளை வெட்டுவார். ஆமென். Praise the Lord. அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு? அது என்ன அர்த்தம் சொல்லுவீங்க? அது என்ன சொல்றாரு கவனிங்க. இப்போ இதுக்கு ஒரு விசேஷித்த ஒரு காரியத்தை சொல்லுகிற பொழுது இவர் என்ன சொல்லுகிறார் கவனிங்க. The Lord is at your right hand, he shall execute the kings in the day of his wrath. ஒரு நாட்கள் வரும், அந்த நாட்களிலே
அவர் ராஜாவா இருந்தாலும் என் இயேசு அவர்களை வெட்டி சாய்த்து விடுவார். ஆமென். These verses address to God Yahweh, talking about the work of the Lord. Adonai, work of the Lord. தேவனுடைய கிரியை. இன்னைக்கு இவ்வளவு நாட்கள் நீங்கள் வெறும் தேவனுடைய வார்த்தையை தான் கேட்டீங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தை கிரியை செய்கிறதை இந்த நாட்களில் காண போகிறீர்கள். ஒரு சபை என்று சொன்னால் ஏதோ பிரசங்கத்தை கேட்டுட்டு உட்கார்ந்துட்டு போறதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்னைக்கு நாம் கேட்கிற ஒவ்வொரு சத்தியத்திற்குள்ளும் என் இயேசுவின் வல்லமை வெளிப்பட வேண்டும். அந்த வார்த்தையில கிரியை வெளிப்பட வேண்டும். ஒவ்வொருவரும் அந்த வார்த்தைக்குள் நடக்க வேண்டும். அந்த வார்த்தைக்குள் ஜீவனாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கிரியை நடப்பிக்கிறவர் தேவனாகிய கர்த்தர். இது நீங்க வாசிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. One aspect of wrath of Jesus is shown in the judgment predicted in Matthew chapter 23 to 25. 23ஆம் அதிகாரத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா அதுல அங்க தெளிவாய் சொல்லப்படுகிறது. wrath கடைசி காலத்துல நடக்கிறதான காரியங்கள். கிறிஸ்துவ ஜனங்களுக்கு விரோதமாய் ராஜாக்கள் எழும்புவார்கள், தேசங்கள் எழும்பும், ராஜ்யங்கள் எழும்பும். நீ சமீப நாட்கள் என்பதாக ஒரு தேசத்துல ஒரு போதகரை ஜனங்களை கூடி வர செய்து அந்த போதகரை அடித்து கொலை செய்திருக்கிறார்கள். அந்த போதகர் சொன்ன ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? இயேசு மெய்யான தேவன் என்று சொல்லி சபைக்குள்ளிருந்து வெளியேறாங்க. ஜனங்கள் சில பேசுகிற வார்த்தைகளை கேட்டு இவர் சொன்னது அப்படியே ஒரு மொபைல் போன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. மொபைல் போன்ல ரெக்கார்ட் பண்ணி கொண்டு போய் அதிகாரத்துக்கு கொடுத்ததுனால இவன் ஜனங்களை மதமாற்றுகிறான், என்ன செய்யலாம் என்று சொல்லி மதமாற்றம் தடை சட்டத்தின் கீழாக அந்த போதகரை அடித்து கொலை செய்தார்கள். இரக்கமற்ற முறையில உடம்புல ஒரு இடத்தை கூட விடாமல் தலையிலிருந்து கால் வரைக்கும் ரத்தம் சிந்தி அந்த மனிதனுடைய முகரூபம் கூட பார்க்க முடியாமல் உடம்பெல்லாம் வீங்கி மரித்து போனார். அவர் சாகும்போது ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், என் இயேசு சீக்கிரம் இந்த பட்டணத்தை சந்திப்பார். அடி விழுந்துகிட்டே இருக்கு. இயேசு ஜீவிக்கிறவர், என் இயேசு ஜீவிக்கிறவர். நாங்கள் கிறிஸ்தவர்கள் வாழ்வதற்காக அனுப்பப்படவில்லை, ஊழியம் செய்வதற்கு. கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரையும் என் இயேசு மறிப்பதற்காக அனுப்பி இருக்கிறார். இது எங்களுக்கு புரிதல்ல, இதைத்தான் நாங்கள் வாஞ்சிக்கிறோம், இதுதான் எங்களுக்கு வேண்டும் என்று சொன்னார்கள். சந்தோஷமாய் மறித்தான் அந்த ஊழியம். இன்னைக்கு குழு 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 உட்கார்ந்து வசனத்தை கேட்கிற உனக்குள்ள கிறிஸ்துவின் அன்பு என்னன்னு தெரியாது. வெளிநாடுகள்ல சுவிசேஷம் அறிவிக்க போகிற பொழுது என்னை அழைத்து கொண்டு போக சொல்லுவாங்க, பாஸ்டர் பைபிள் அந்த இடத்துல மறைச்சிருங்க. உடனே பைபிள் பேக் எல்லாம் உள்ள ஒழிச்சு வச்சிரும். உடனே அங்க வந்து பார்ப்பாங்க, யாரு விசா கொடு, பாஸ்போர்ட்டை கொடு, விசா டேட்டை கொடு, யாரு நீ, எதுக்கு போறீங்க, என்ன போறீங்க எல்லாம் காமிப்பாங்க. வேற வழி இல்லை, நான் வாயை திறக்க மாட்டேன், பாஸ் நீங்க பேசாதீங்கன்றுவாங்க. அவங்க அந்த அழைத்து கொண்டு சொல்லுவாங்க, we have a business, we are just traveling, okay go அப்படின்றான். உடனே கார் எடுத்து அடுத்த பட்டணத்துக்கு போறது. அங்க போய் சுத்தி சுத்தி பார்த்துட்டு பைபிள் தெரியாம எடுத்துட்டு போய் வச்சு பிரசங்கம் பண்ண நாட்கள் வந்து நீ உன் கையில வேதமும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பெரிதான கிருபையான வசனமும் உனக்கு இலவசமாய் கிடைக்கிறதுனால உன் ஜீவனை காப்பாற்றிக் கொள்ள உனக்கு தெரியல. இன்னைக்கு ஒவ்வொரு ஜனங்கள் யாராவது சத்தியம் சொல்லுவார்களா, கர்த்தருடைய வார்த்தை காதிலே விழுகுமா என்று கேட்கிறான ஒரு பஞ்ச காலம் வரப்போகிறது. அன்றைக்கு உன் ஆத்மாவை நீ எப்படி காப்பாற்றிக் கொள்வாய்? அந்த நாட்களில் நீ என்ன செய்வாய்? நடந்த ஒரு சம்பவத்தை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். ஒரு பிரிட்டிஷ் ஏர்லைன்ஸ் விமானத்தில் நடுவானத்தில் பறந்து கொண்டு அவங்க காம்ப்ளிமெண்டரி ஃபுட் கொடுப்பாங்க எல்லாத்துக்கும், கூடவே மதுபானங்களையும் கொடுப்பாங்க. அப்போ இந்த வேலை செய்கிற ஏர் ஹோஸ்டஸ் அவர் வந்து எல்லாத்துக்கும் உணவு கேட்டாங்க, வாட் யூ லைக் டு ஹேவ் அப்படின்னு கேட்டாங்க. அவர் ஒரு கிறிஸ்தவர், பாஸ்டர் ஊழியக்காரர், ஒரு ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்து சபையில சாட்சியாக இருக்கிற ஒரு கிறிஸ்தவர். அவர் சொன்னாரா, என்ன இருக்கு குடிக்க? No, we give only compliment of drinks.
alcoholic drinks. அவர் சொல்லணும், I don't want anything, please proceed அப்படின்னு சொல்லிட்டார். இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் இரிட்டேஷன், ஏன்னா எல்லாம் வாங்கி வாங்கி குடிப்பாங்க, இந்த மனுஷன் வேண்டாங்கிறான் அப்படின்னு அந்த அம்மாவுக்கு அந்த நாள் அப்படியே பார்த்துட்டு போகுது. போய் எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணிட்டு திருப்பி என்ன செய்யுது, no it is less contain alcohol please அப்படின்னுச்சு. அவர் சொன்ன, no I don't want. திரும்பவும் சில பழத்தினால் செய்த ஒரு ஆல்கஹால் ட்ரிங்க் கொண்டு வந்து, is made out of only fruits, please accept என்று கேட்டார். சொன்னா no அப்படின்னா அந்த அம்மா இன்னும் இரிட்டேஷன் ஆயிடுச்சு. திரும்பி உள்ள போய் என்ன பண்ணாலும் தெரியாது. This made out of flowers, beautiful and precious flowers, please accept. He said, no I do not. நம்ம உள்ள போச்சு. அங்கிருந்து இதெல்லாத்தையும் பைலட் கவனிச்சுட்டே இருக்கான். 3 பைலட் இருப்பாங்க அந்த பெரிய ஃபிளைட்ல. அந்த ஒரு பைலட் வந்தான், what is the problem, what is going on here, this person is shouting, what happened? No, we are complimentary, we providing alcohol to everyone. This man said he refused to accept him. So pilot கேட்டானா, even though I am a Christian, why can't you have alcoholic drink? It's complimentary, it's compulsory for all the passengers. We want to, you are our host, we want to supply. He said, no I cannot. Pilot சொன்னா, no I cannot. The pilot சொன்னா, திரும்பி கேட்டான், சரி ask you one question, Mr. Pilot. Yes, ask me. Whatever the drink supplied to me, why can't you have it? அப்படின்னா அப்போ சொன்னா, you can 3 pilots you can have, no? Why? Please you have it. அவன் சொன்னா, I am on duty. 780 passengers including cabin crews are under me. My responsibility, on my duty I cannot drink alcohol, but I have the responsibility to reach the destination safely. My responsibility அப்படின்னு சொன்னா பைலட். அப்போ கிறிஸ்துவின் வாயிலிருந்து என்ன வந்துச்சு தெரியுமா? If you are on duty till the flight lands, after that you can have consume alcohol. Yes, obviously I will have, because my duty ends, I can have. You சொன்னா, my duty never ends. Hallelujah. Once I accept Bible, my duty never ends, it starts till my death. I want to save myself. I want to keep my body as a holy temple. My duty, and always on duty till my death. Hallelujah. சாகிற வரைக்கும் இந்த சரீரத்தை பாதுகாக்கிற ஒரு பொறுப்பு எனக்கு உண்டு. கிறிஸ்துவின் கையில என் சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறதுக்கு நான் அதை தொடவே மாட்டேன். கிறிஸ்துவின் அன்பு. இன்னைக்கு நீ மறைவாய் யாரும் பார்க்கிறேன்னு செய்கிற பாவத்தை என் இயேசு சிலுவையிலே தொங்கிற பொழுது அவைகள் எல்லாம் அவர் கண்ணை கொண்டு வந்து கொண்டேதான் இருந்தது. What am I to answer to God? That every saved Christian accepted Jesus Christ as a personal Savior, accepting the salvation, that Christians always on duty till your death. மரணம் சம்பவிக்கிற வரைக்கும் நீ கிறிஸ்துவின் பணியில் இருக்கிறவர்கள் பாவம் செய்ய உனக்கு அதிகாரம் இல்லை. கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்கு இருந்தால், வாசமாக இருந்தால், சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தை உயிர்ப்பிக்க வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். Praise the Lord. ஹல்லேலூயா. Praise the Lord. யோசித்து பாருங்க, இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில நீங்களும் நானும் நடந்து கொண்டு இருக்கிற காரியம் என்ன? 7ஆம் வசனத்தை பாருங்க. அதனாலதான் குடியை பத்தி எடுத்தேன். 7ஆம் வசனம் என்ன சொல்லுது? சங்கீதம் 110:7 வசனம். படியிலே அவர் நதியில் குடிப்பார். அவர் குடிப்பார் நதியில. ஆகையால்
ஆனா நீ போய் பார்ல உட்கார்ந்து குடிக்காத. Praise the Lord. Hallelujah. இயேசு சீக்கிரம் வர போகிறார். இயேசு சீக்கிரம் வர போகிறார். Drink. That is after the judgment or battle. He is refreshed as if drink from the cold brook. He shall drink of the brook by the wayside. Therefore, he shall lift up the head. அவர் இன்னைக்கு இந்த ரத்தத்தை நீ குடிக்கிறதுனால உன் தலை உயர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த சரீரத்திலே நீ அந்த சரீரத்தை உட்கொள்வதனாலும் அந்த ரத்தத்திலே நீ பானம் பண்ணுகிறதுனாலும் உன் தலையை உயர்த்துகிறார். உன் தலை உயர்ந்திருக்கிறது. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த நீ வழியிலே உன்னை வாழ்க்கிற வேலை இங்கிருந்து சில காலத்தில் சீக்கிரமாய் ராஜ்யத்துக்குள்ளே கடந்து போகிற வாழ்க்கை கர்த்தர் வழி பிரயாணமாய் போகிற உனக்கு தன் ரத்தத்தை குடிக்க கொடுக்கிறாரே, அதை குடிக்கும் பொழுது உன் தலை உயர்கிறது. ஆமென். என்ன போட்டிருக்கிறது? என்ன போட்டிருக்கு? வழியிலே அவர் நதியில் குடிப்பார், ஆகையால் அவர் தமது தலையை எடுப்பார். ஆமென், ஆமென். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவங்க தலை நிமிர்ந்து நடக்கிறது எப்படி தெரியுமா? இந்த ராபோஜனத்தினால்தான். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் பெறுவான். ஆனா விட்டையா இல்லையா எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? How you know it? Whether you drop it or still in you? How you come to know that? Before communion we should be analyze our spirit. ராபோஜனத்துக்குள்ள வருவதற்கு முன்பதாக நாம் என்ன செய்யணுமா? நாமே ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய், நாம் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் நம்ம தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்ய தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு ஒப்பு கொடுக்க போறீங்க? அப்படி எழுதுங்க. Thank you, Jesus. Jesus, Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Jesus, glorious God. Glorious God. Jesus. கூப்பிட்டு போமாத வெளியில நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாய். Thank you, Jesus. Jesus. அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Yes,
இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 சென்றவர் வந்திடுவார் அழைத்தே சென்றிடுவார் சென்றவர் வந்திடுவார் அழைத்தே சென்றிடுவார் அவருடன் செல்ல ஆயத்தமாகும் அவருடன் வாழ்ந்திடவே அவருடன் செல்ல ஆயத்தமாகும் அவருடன் வாழ்ந்திடவே சொல்லுவோம் அல்லேலூயா துதி மகிமை துதி மகிமை சிலுவையை முதல்ல சுமக்கணும். இயேசு பின்னால போகணும். பரலோகம் போகணும்னா பாடுபடணும். இயேசுவுக்குள் நிலைத்திருக்கணும். அவர் வருவார், அழித்து கொண்டு போவார். அவரோடு வாழ்வதற்கு நீ கர்த்தர் சத்துருக்களை உன் பாதப்படியில போட்டதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? நம்ம போகும்போது அவர் கூட போகும்போது யாரும் நமக்கு தடையா இருக்கக்கூடாது, எதுவும் தடையா இருக்கக்கூடாது. இயேசுவின் அன்புல நாம் நிலைத்திருக்கும்படி, இயேசுவின் அன்புல உறுதியா இருக்கும்படிக்கு எதுவும் தடையா இருக்கக்கூடாது. ஆமென். எதுவும் தடையா இருக்கக்கூடாது. சொல்லுங்க, ஆவியானவரே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஆவி, எங்கள் ஆத்துமா, எங்கள் சரீரம் உம்முடைய பாதத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். இனி நாங்கள் அல்ல, எங்கள் சுயம் அல்ல, கிறிஸ்து மாத்திரம் எங்களுள் நிலைத்திருக்கும்படி, எங்களின் வாசமாயிருக்கும்படி, சாவுக்கு ஏதுவான எங்கள் பாவங்களில் இருந்து கிறிஸ்து எங்களை விடுவிக்கும்படி எங்களை ஆசாரியன் கையில் ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவே, நீர் எங்களை பரிசுத்தமாக உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளால் எங்களை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அப்படியே உட்காருவோம், அப்படியே உட்காருவோம்.